நாம் தலை வணங்கி ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை வேலைக்காக நமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களை உம்முடைய சபையிலே வைத்து பத்திரமாய் பாதுகாத்து வருவதற்காக நமக்கு நன்றி ஆண்டவரே. போதும் இந்த ஆராதனை வேலையை உம்முடைய திருப்பிரசனத்தினாலே ஆண்டு நடத்த வேண்டுமா என்று கேட்கிறோம். உம்மை ஏற்ற விதமாய் ஆராதிக்க எங்களோருக்கு உதவி செய்யும். உம்முடைய திருவார்த்தையினாலே எங்களை கழுவி சுத்திகரித்து இன்னும் அதிகமாய் நாங்கள் உமக்கென்று கனி கொடுத்து வாழ எங்கள் ஒவ்வொருக்கு உதவி தாரும். மீட்பரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. முதலாவது பாடலாக பாடல் எண் 88 நாம் பாடுவோம். பாடல் எண் 88. இம்மட்டும் நம் கரத்தை பிடித்து இம்மட்டும் நாம் நடத்தி வந்த ஆண்டவரை உயர்த்தி இந்த பாடலை கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதிப்பாடி போற்றுவோம் என்ற இந்த பாடலை நாம் எல்லோரும் சேர்ந்து உற்சாகமாக கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடுவோம். வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதிப்பாடி போற்றுவோம். கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதிப்பாடி போற்றுவோம். ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பசுமையான மேய்ச்சலுள்ள இடத்திலே இளைப்பாற செய்கின்றார் இயேசு. பசுமையான மேய்ச்சலுள்ள இடத்திலே இளைப்பாற செய்கின்றார் இயேசு. களைப்பாற்ற நீர் நிறைந்த அருவிக்கு, களைப்பாற்ற நீர் நிறைந்த அருவிக்கு கர்த்தர் என்னை அழைத்து செல்கின்றார். கர்த்தர் என்னை அழைத்து செல்கின்றார். ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் நடக்கும் பாதைகளை காட்டுவார். நாள்தோறும் ஞானத்தாலே நிரப்புவார். நாம் நடக்கும் பாதைகளை காட்டுவார். நாள்தோறும் ஞானத்தாலே நிரப்புவார். நீதியின் பாதையிலே நடத்துவார். நீதியின் பாதையிலே நடத்துவார். நிழல் போல நம் வாழ்வை தொடருவார். நிழல் போல நம் வாழ்வை தொடருவார். ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த பக்கம் போனாலும் உடன் இருந்து இதுதான் வழி என்றே பேசுவார். எந்த பக்கம் போனாலும் உடன் இருந்து இதுதான் வழி என்றே பேசுவார். இறுதி வரை எப்போதும் நடத்துவார். இறுதி வரை எப்போதும் நடத்துவார். இயேசு நாமம் வாழ்கவென்று வாழ்த்துவோம். இயேசு நாமம் வாழ்கவென்று வாழ்த்துவோம். ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதிப்பாடி போற்றுவோம். கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை
களிப்போடு துதி பாடி போற்றுவோம். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் அடுத்ததாக 251வது பாடலை நாம் பாடுவோம். பாடலின் 251. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். நம் வாழ்வில் எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ உபத்திரவங்கள் நம்ம வாழ்வில் வந்தாலும் எல்லா காரியங்களும் எல்லாமே நம்ம நன்மைக்கெனவே எல்லா காரியங்களையும் மாற்றுகிற நம்முடைய ஆண்டவர். அப்படி அதில் இருக்கிற மேன்மையும் அதில் இருக்கிற நன்மையும் நித்திய கனமகிமையை கொண்டு வரும்னு சொல்லி பவுல் எழுதுகிறார். அது மாதிரி அதில் இருக்க மேன்மை உணர்ந்தவர்களாய் இந்த பாடலை அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே என்ற பாடலை எல்லோரும் உற்சாகமாய் பாடுவோம். கரங்களை தட்டி பாடலை உற்சாகமாய் பாடுவோம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே, ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே
போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். மகிமையின் தேவ ஆவித்தாமே மன்னான நமக்குள் வாழ்கின்றார். மகிமையின் தேவ ஆவித்தாமே மன்னான நமக்குள் வாழுகின்றார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போவதில்லை, சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை, சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஹல்லேலூயா. நம்ம அடுத்த 416வது பாடலை கடைசியாக நம்ம 416வது பாடலை பாடுவோம். நமக்கு எப்பொழுதும் ஆறுதல் தந்து நம் அன்பின் தெய்வமாக நம்மோடு எப்பொழுதும் இருக்கிற இயேசுவை அவருடைய அன்பை உணர்ந்தவர்களாய் அன்பின் தெய்வம் இயேசு ஆறுதல் தருபவர் என்ற பாடலை எல்லாரும் உற்சாகமாய் பாடுவோம். அன்பின் தெய்வம் இயேசு ஆறுதல் தருபவர், மார்பில் சாய்கின்றே மகிழ்ந்து பாடுவேன், மார்பில் சாய்கின்றே மகிழ்ந்து பாடுவேன். பாதை இழந்த ஆடாய் பாரினில் ஓடினேன், சிலுவை அன்பினாலே திசையும் புரிந்தது. நான் பாதை இழந்த ஆடாய் பாரினில் ஓடினேன், சிலுவை அன்பினாலே திசையும் புரிந்தது. வாழ்வது நானல்ல, வாழ்வது நானல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார், என்னில் இயேசு வாழ்கின்றார். அன்பின் தெய்வம் இயேசு ஆறுதல் தருபவர், மார்பில் சாகின்றேன் மகிழ்ந்து பாடுவேன், மார்பில் சாகின்றேன் மகிழ்ந்து பாடுவேன். இயேசு பேசும் போது என் உள்ளம் உருகுதே, அவர் வார்த்தை
படிக்கும் போது என் வாழ்வு மாறுதே. இயேசு பேசும் போது என் உள்ளம் உருகுதே. அவர் வார்த்தை படிக்கும் போது என் வாழ்வு மாறுதே. வேதம் ஏந்துவேன், வேதம் ஏந்துவேன், வெல்வேன் அழகையை, தினம் வெல்வேன் அழகையை. அன்பின் தெய்வம் இயேசு ஆறுதல் தருபவர், மார்பில் சாய்கின்றே மகிழ்ந்து பாடுவே. மார்பில் சாய்கின்றே மகிழ்ந்து பாடுவே. கண்ணீர் சிந்தும் போது மனக்கண்ணில் தெரிகின்றார். கவலை நெருங்கும் போது அவர் கரத்தால் அணைக்கின்றார். கண்ணீர் சிந்தும் போது மனக்கண்ணில் தெரிகின்றார். கவலை நெருங்கும் போது அவர் கரத்தால் அணைக்கின்றார். ஆவி பொழிகின்றார், ஆவி பொழிகின்றார், ஆற்றல் தருகின்றார், எனக்கு ஆற்றல் தருகின்றார். அன்பின் தெய்வம் இயேசு ஆறுதல் தருபவர், மார்பில் சாய்கின்றே மகிழ்ந்து பாடுவே. மார்பில் சாய்கின்றே மகிழ்ந்து பாடுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எல்லோரும் எழுந்து நிற்போம். பாதை இழந்த ஆடாய் இந்த பூமியில் நம்ம சுற்றி இருக்கும் பொழுதும் அவர் முந்தி அன்பு கூர்ந்து நம்மை தேடி வந்து அனாதையாய் அலைந்து நம்மையும் அவர் அன்பினாலே அணைத்து நம்ம இழுத்து கொண்டு ஒரு புதிய வாழ்வை தந்து புதிய தொடக்கத்தை தந்து ஏதோ நம் கிரியையினால் ரசிக்கப்பட்டோம், கிரியையினால் நீதிமானாக்கப்பட்டோம் என்பது இல்லை. அவருடைய கிருபையினால் நம் விசுவாசத்தினால் அவருடைய கிருபை கொண்டு நாம் ரசிக்கப்பட்டோம். நம் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற இந்த பிழைப்பிற்குரிய ஒரு வாழ்க்கைக்கு நம்மை அழைத்து ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தினால் தொடர்ந்து அவரை பின்பற்றும்படியாகவும் அவர் அன்பில் நம்ம ஆண்டவரை அவர் அன்புக்கு நம்ம அடிபணிந்து வாழும்படியாகவும் நம்ம இந்த பாதையில் நிறுத்தி மட்டும் நம்ம நடத்தி வந்த நம்முடைய ஆண்டவரை எல்லோரும் ஏகமாய் உயர்த்தி ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ், பிரைஸ் யூ ஃபாதர். அப்பா நன்றி நன்றி அப்பா. என்றோ வாழ்வு ஆண்டவரே, எங்கேயோ ஆண்டவரே சமாதானமற்ற ஒரு வாழ்க்கையாக நரகமாக ஒரு வாழ்க்கையாக முடிந்திருக்க கூடுமே அப்பா. நீர் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே பிரசன்னமாகி எங்கள் வாழ்க்கையவே பரலோகமாய் மாற்றி இம்மற்றும் நடத்தி வருகிற உடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை விசுவாசத்தினால் ஆண்டவரே நாங்கள் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோமே, அதற்காக நன்றி. உடைய ரத்தத்தை எங்களுக்காக சிலுவையில் சிந்தி ஆண்டவரே அந்த ரத்தத்தை எங்களுக்காக சிலுவையில் நீர் எங்களுக்காக சாபமானீரே, அதற்காக நன்றி. எங்களுக்கு மேல் இருக்க சாபத்தை எல்லாம் எடுத்து போட்டீரே, அதற்காக நன்றி. எங்கள் புதிய வாழ்க்கையை தந்திருக்கிறீங்களே நன்றி. நீதிமானாக்கி ஆண்டவரே இந்த நம்முடைய சமூகத்திலும் நின்று ஆண்டவரே துதிக்கும்படியாகவும் ஆராதிக்கும்படியாகவும் எங்களை தகுதிப்படுத்தினீரே, அதற்காக நன்றி. நம்முடைய ரத்தம் நீர் எங்களை சுத்திகரித்து எங்களை நடத்துகிற இந்த நீர் ஆண்டவரே எங்களை சகோதரன் என்று கூப்பிடுவதற்கு நீர் வைக்கப்படுவதில்லையே, அதற்காக நன்றி நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட் ஆண்டவரே. பின்னாடி நாங்கள் கடந்து வந்த பாதையிலே திரும்பி பார்க்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ காரியங்கள் ஆண்டவரே வீழ்ந்திருக்கக்கூடும் ஆண்டவரே, பின்தங்கி இருக்கக்கூடும். இம்மட்டும் ஆண்டவரே நீங்கள் வழி நடத்தி வந்திருக்கிறீங்களே, அதற்காக நன்றி 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 ஆண்டவரே. உடைய கிருபைகளுக்காக நன்றி. காலைதோறும் உடைய கிருபையும் இரக்கவும் புதிதாய் தந்து அன்றைய ஒவ்வொரு நாளும் புதிதாக எங்களை நடத்துகிற உடைய அன்பிற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் மீறுதல்களை நினையாது இருக்கிற எங்கள் அன்பின் தகப்பனாக இருக்கிறீங்களே, அதற்காக நன்றி 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 ஆண்டவரே. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ், பிரைஸ் யூ ஃபாதர். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். அநாதையாய் அலைந்தே நான் திரிந்தேன் ஐயா, அநாதையாய் அலைந்தே நான் திரிந்தேன் ஐயா, அழாதே என்று சொல்லி அணைத்தீரையா,
அழாதே என்று சொல்லி அணைத்தீரையா. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். நம்ம எல்லோரும் தனித்தனியாக சுருக்கமாக ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துவோம். யாக்கோபு 1வது அதிகாரத்திலே 2வது வசனம் 3வது வசனத்திலே, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும்போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள் என்று படிக்கிறது போல, நாம் இந்த உலக வாழ்க்கையிலே நாம் அன்றாட சந்திக்கிற பலவிதமான சூழ்நிலைகள் என்று வரும்போது இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது போல, அது நம்முடைய விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள் என்று சொல்லுகிறது போல, ஒவ்வொரு சூழ்நிலை என்று வரும்போது இதில் எண்ணுங்கள் என்று சொல்லுகிறது எனக்கு இது மிகுந்த சந்தோஷமாக நான் எண்ணிக்கொள்ளுகிறேன் என்று அர்த்தம் அல்ல. ஆங்கிலத்திலே அதை கவுண்ட் இட் ஆல் ஜாய் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் அப்படிப்பட்ட ஒவ்வொரு காரியமும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கும் போது ஒவ்வொன்றின் மூலமாகவும் நாம் அதிகமான பொறுமையை சுதந்திரித்து அதிகமான தேவனுடைய காரியங்களை சுதந்திரித்து அதை நாம் சுதந்திரிக்கிற காரியங்களை நம்முடைய பின்பான வாழ்க்கையிலே நாம் அதை எண்ணுகிற ஒரு சந்தோஷத்தை கொடுக்குகிற ஒரு இந்த சூழ்நிலை நிமித்தம் இதை சுதந்திரிக்கும்படியாக தேவன் உதவி செய்தார் என்ற ஒரு முடிவிலே அதை எண்ணி பார்க்கிற ஒரு வாழ்க்கையை தான் இங்கே சொல்லியிருக்கிறார். எனவே ஒவ்வொரு சூழ்நிலைக்குள்ளாக நாம் பிரவேசிக்கும் போதும் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது போல பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல சோதனைகள் அந்த சூழ்நிலைகள் என்பது ஒரு விதவிதமாக வருவது போல காரியங்கள் என்று வரும்போதும் அதன் மூலமாக தேவன் எனக்கென்று நாம் 2 கொரிந்தியரிலே படிக்கிறது போல இந்த பாடலிலே கூட பாடினது போல அதன் மூலமாக ஒரு நித்திய கனமகிமையை எனக்கென்று வைத்திருக்கிறார் என்று அதை நான் சந்தோஷமாக எண்ணுகிற ஒரு காரியமாக தேவன் நமக்கு அந்த சூழ்நிலைகளை வைத்திருக்கிறார். நாம் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக பிரவேசிக்கும் போது அதிலே நாம் தேவனுடைய பலனை பெற்று நாம் அடுத்த வசனத்திலே படிக்கிறது போல 5வது வசனத்திலே, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்திலே கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று படிக்கிறது போல அந்த சூழ்நிலைகளிலே வருகிற சில குழப்பமான சூழ்நிலைகளோ அதில் எப்படி நடப்பதென்று தெரியாது என்று இருக்கிற நிலையிலேயோ நாம் தேவனை சார்ந்து கொள்ளும்போது நம்முடைய ஆவிக்குரிய ஏழ்மையை உணர்ந்து அவரிடத்திலே நாம் செல்லும்போது தேவன் அதற்கேற்ற ஞானத்தையும் அதற்கேற்ற கிருபையும் அதற்கேற்ற பலனையும் தந்து நாம் அந்த சூழ்நிலையை கடந்து அதை மேற்கொண்டு வருவதற்கான கிருபையை தேவன் நமக்கு தருவார். அதன் முடிவிலே சம்பவிக்கிற ஒரு விஷயம்தான் நாம் இந்த 4வது வசனத்திலே படிக்கிறது போல 3வது வசனத்திலே படிக்கிறது போல அந்த உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதன் முடிவிலே தேவன் அதிலே ஒரு அந்த 4வது வசனத்திலே நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படிக்கு பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது என்று படிக்கிறது போல அந்த சூழ்நிலையின் மூலமாக தேவன் அவருடைய கிருபையை தந்து நாம் அதை கடந்து வரும்போது அதன் முடிவிலே ஒரு பொறுமையை சுதந்திரித்து கொள்ளும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்வார். அப்படிப்பட்ட அந்த பொறுமையையே தேவ நீதி என்று தேவ நீதி நிறைவேறுகிற ஒரு பகுதி. அது வெறும் அந்த சூழ்நிலையின் மூலமாக தேவனுடைய கிருபையை பெற்று நாம் அதை கடந்து வரும்போது
பூரணமாக அவருடைய பொறுமை நமக்குள்ளே நிறைவேறுகிறது. அவருடைய தேவ நீதி என்பது நமக்குள்ளே பூரணமாய் நிறைவேறுகிற ஒரு பகுதியாக மாறுகிறது. அதன் முடிவிலே நாம் அதிகமான ஒரு சந்தோஷத்தை பெற்று அதை இதன் மூலமாக இதை நான் சுதந்திரித்தேன் என்று அதை ஒரு கவுண்ட் பண்ணுகிற ஒரு சூழ்நிலையாக அது மாறிவிடுகிறது. எனவே நீங்கள் இந்த 2வது வசனத்திலே படிக்கிறது போல, நீங்கள் பலவிதமான சோதனைகளிலே அகப்படும் போது என்று ஒவ்வொரு சூழ்நிலையின் வரும்போதும் அதிலே நாம் தேவனை சார்ந்து அவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளும் போது அதன் முடிவிலே அதை நீங்கள் மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் என்பது போல அதன் முடிவிலே தேவன் கொடுக்கிற அவருடைய நீதி நிறைவேறுகிற, அவருடைய பொறுமை நமக்குள்ளே இன்னும் அதிகமாய் வளருகிற ஒரு பகுதியை நாம் அதிலே சுதந்திரித்து அதை அதிகமாய் ஆவிக்குரிய அந்த சந்தோஷங்களை, ஆவிக்குரிய சொத்துக்களை நாம் சேர்க்கிறதை நாம் இன்னும் அதிகமாய் எண்ண முடியும். நாம் அதை 1 கொரிந்தியர் 4வது அதிகாரத்திலே 17வது வசனத்திலே படிக்கும்போது 2 கொரிந்தியர் 4:17, மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. எனவே இந்த பலவிதமான சோதனைகள் என்று வருகிற அந்த பகுதியெல்லாம் அதிசீக்கிரத்திலே நீங்குகிற ஒரு லேசான உபத்திரவம். ஆனால் அதற்குள்ளாக நாம் தேவனுடைய கிருபையை பெற்று அதற்குள்ளாக பிரவேசிக்கும் போது அதன் முடிவிலே தேவன் நமக்கு தருவது அதிகமான நித்திய கனமகிமையை நமக்கு உண்டாக்குகிற ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தருகிறார். எனவே அப்படிப்பட்ட அதிகமான பலவிதமான சோதனைக்குள்ளாக நாம் பிரவேசிக்கும் போது இப்படிப்பட்ட அதிகமான நித்திய கனமகிமையை நமக்கு உண்டாக்குகிறது என்ற உணர்ந்து நாம் அதை ஒவ்வொன்றாய் கவுண்ட் பண்ணி அதற்குள்ளாக தேவனுடைய கிருபையை பெற்று அந்த சந்தோஷத்தை, அந்த தேவ நீதி நமக்குள்ளே நிறைவேறுகிற அந்த பகுதியை நாம் சுதந்திரிக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பகுதி என்று இல்லாமல் அநேக வேளைகளிலே இந்த உலக மக்கள் இடத்திலே நாம் பார்க்கும்போதோ இங்கே கிறிஸ்தவர்களுக்கு தான் முக்கியமாக இதை எழுதுகிறார். இந்த வசனத்தை ஆரம்பிக்கும் போதே என் சகோதரரே என்று எழுதுகிறார். அப்படிப்பட்ட இந்த பகுதியை நாம் கவனம் இல்லாமல் வாழுகிற ஒரு பகுதி, ஒரு நிலை என்று இருக்கும்போது இந்த 19வது யாக்கோபு 1வது அதிகாரத்திலே நாம் 19, 20 ஆகிய வசனங்களிலே படிக்கிறது போல, ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதுக்கு பொறுமையாகவும் கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே என்று படிக்கிறது போல, இந்த உலகத்திலே இது போன்ற பலவிதமான சூழ்நிலைகள் என்று வரும்போது எந்த மனிதனுக்கும் உடனடியாக வருகிற ஒரு காரியம் என்பது அந்த மனுஷனுடைய ஒரு கோபம். அந்த கோபத்தினால் நான் இந்த சூழ்நிலையை நான் ஃபேஸ் பண்ணி கொள்ளுவேன். நான் என்னுடைய கோபத்தை காட்டி, என்னுடைய மனுஷனுடைய கோபத்தை காட்டி நான் இந்த சூழ்நிலையை சமாளித்து கொள்வேன் என்பது இந்த உலகத்திலே இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களிடத்திலையும் இருக்கிற ஒரு குணாதிசயம். அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் நாம் இந்த 2வது வசனத்திலே படிக்கிறது போல நாம் இதை சந்தோஷமாக எண்ணிக்கொள்ளுங்கள் என்ற அந்த தேவனுடைய கிருபையை பெற்று மிகுந்த அந்த பொறுமையை சுதந்திரிக்கிற, தேவனுடைய நீதி நமக்குள்ளே நிறைவேறுகிற அந்த பகுதிக்கு நேராக நாம் கடந்து செல்கிற ஒரு வாழ்க்கைக்கு அந்த சோதனை நேரத்தை நாம் பயன்படுத்தி கொள்ளாமல் இருக்கும்போது இங்கே நம்முடைய மனுஷீக கோபம் என்பது வெளிப்பட்டு நம்முடைய சுயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த 19வது வசனத்திலே வாசிக்கிறது போல, பேசுகிறதற்கு பொறுமையாகவும் கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள் என்பதற்கு மாறாக விரைவாக ஏதொன்றை சுயத்திலே ஆட்கொள்ளப்பட்டு பட்டென்று ஒன்றை பேசுவதாகவோ, விரைவாக ஒன்றை கோபத்திலே யாரையோ ஒருவரை கோபித்து கோபத்திலே யாரை செய்கிற ஒரு காரியமாகவோ நம்முடைய வாழ்க்கை மாறிவிடும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நம்மை ஒப்பு கொடுத்து விட்டோம் என்றால் இந்த 20வது வசனத்திலே படிக்கிறது போல, நம்முடைய மனுஷனுடைய கோபம் என்பது தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. அங்கே தேவன் நமக்குள்ளே அந்த சூழ்நிலையின் மூலமாக கிரியை செய்து அவருடைய பூரண தேவ நீதி நிறைவேறுகிறதற்கு ஏதுவாக இல்லாமல், அவருடைய நித்திய கனமகிமை என்பது அங்கே நாம் சுதந்திரிக்கிறதுக்கு ஏதுவாக இல்லாமல் நம்முடைய மனுஷனுடைய கோபம் என்பது வெளிப்பட்டு அதை சீரழித்து விடுகிற ஒரு பகுதியாக மாறிவிடும். எனவே நாம் இது போன்ற
மனுஷனுடைய கோபம் என்ற ஒரு வாழ்க்கைக்கு உள்ளாக நாம் சென்று வருகிற போது அங்கே ஒரு மிகுந்த சந்தோஷம் என்பது கண்டிப்பாக உண்டாகாது. அது மேலும் மேலும் நம்மை கவலைக்கு உள்ளாக ஆழ்த்துகிற ஒரு வாழ்க்கைக்கு நேராக தான் நம்மை நடத்தி செல்லும். எனவே நாம் இந்த வசனத்திலே படிக்கிறது போல அது போன்ற சூழ்நிலைகள் என்று வரும்போது நாம் கேட்கறதுக்கு தீவிரமாய் என்று படிக்கிறது போல தேவன் அந்த சூழ்நிலையிலே அவருடைய வெளிச்சத்தை, அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு நாம் தீவிரமாய் நாம் அதற்கு ஒப்பு கொடுத்து பேசுகிறதுக்கு பொறுமையாகவும் கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள் என்பது போன்ற ஒரு வாழ்க்கைக்கு நாம் ஒப்பு கொடுக்கும்போது அங்கே நாம் முதலிலே படித்தது போல அந்த விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்குகிற அந்த மிகுந்த சந்தோஷத்தை நாம் அந்த சூழ்நிலை மூலமாக சுதந்திரித்து கொள்ள முடியும். எனவே நாம் சந்திக்கிற பலவிதமான சோதனை என்று அகப்படும் போது நாம் மிகுந்த கவனமாக இருந்து தேவனுடைய கிருபையை பெற்று அதற்குள்ளாக அவர் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த நித்திய கனமகிமையை சுதந்திரித்து அதை ஒவ்வொன்றின் மூலமாகவும் நாம் பெற்ற சொத்துக்களை நம்முடைய வாழ்க்கையிலே திரும்பி பார்த்து எண்ணுகிற ஒரு வாழ்க்கையை நாம் சுதந்திரிக்கும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு மிக அவசியம், நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்கும் அவசியம், நம்முடைய சபை வாழ்க்கைக்கும் நாம் இப்படிப்பட்ட பொறுமையை சுதந்திரித்து வாழுகிற ஒரு வாழ்க்கையை வாழும்படியாகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். எனவே அந்த வாழ்க்கையை வாழ நாம் யாவரும் இதை சுதந்திரித்து வாழ தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமென். தேவன் தந்த அவருடைய வார்த்தைக்காகவும் என்னோட பேசி நான் உணரும்படியாக எனக்கு கொடுத்த அந்த வார்த்தைக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். யாக்கோபில் படித்தது மாதிரி உபத்திரவங்கள் எல்லாத்தையுமே கவுண்ட் இட் அஸ் ஜாய் அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரையல்ஸ் அண்ட் ட்ரிபுலேஷன்ஸில் நம்ம அநேக காரியங்களை நான் சந்திக்கும்படியாக ஒரு சூழ்நிலை வரும் பொழுது எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் எனக்குள்ளார வராமல் என்றைக்குமே அது எல்லாமே எனக்கு பொறுமையை கிரியை செய்து ஆண்டவருடைய எனக்குள்ளார என் நன்மைக்காகவே எனக்கு ஆண்டவர் அளித்த அந்த ஒரு காரியம், அந்த ட்ரையல், அந்த ட்ரிபுலேஷன், வாட் எவர் எதுவாக இருந்தாலும் எனக்கு வர காரியங்கள் எல்லாமே என்னுடைய நன்மைக்காகவே கர்த்தர் எனக்கு அதை கொடுக்குறாரு. நம்ம ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம ஆல்ரெடி எத்தனையோ முறை நம்ம தியானிச்சிருக்கிறோம். உபத்திரவங்களில் மேன்மை பாராட்டுகிறேன்னு பவுல் சொல்லுகிற அந்த ஒரு காரியத்தில் நம்ம பார்த்தோம்னா அது எல்லாமே அழகாக இருக்கும். திரும்பியும் எத்தனையோ தடவை படித்தாலும் திரும்ப படித்தாலும் சந்தோஷமாக தான் இருக்கும். அது ரோமர் 5ஆம் அதிகாரம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது இவ்விதமாய் நம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம்னு சொல்லி அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தின்படி அந்த 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 அவர் கிருபையை உணர்ந்து அந்த கிருபையை ஹாப்பியாக சொல்கிற ஒரு பங்கில் சேர்த்து உபத்திரவத்தையும் சேர்த்து தான் சொல்கிறார். சொல்லும் போது அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையிலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல அப்படின்னு சொல்லி உபத்திரவம் எனக்குள்ளார பொறுமையை உண்டு போகணுன்னு சொல்கிறார். பொறுமை பரீட்சையும் அப்படின்ற இங்கிலீஷில் அது எப்படி இருக்குன்னா கேரக்டர். எனக்குள்ளார உபத்திரம் அநேகம் வரும்பொழுது அந்த பொறுமைன்றது இங்கிலீஷில் பெர்சிவரன்ஸுங்கிறது சம்டைம்ஸ் வி மைட் ஹவ் ஸ்லிப்டு, தவறி இருந்தாலும் இம்மீடியட்டாக எடுத்து நான் இப்படியே விட போகிறது கிடையாது. நான் இப்படியே என்னுடைய ஆண்டவரை வெளிப்படுத்தி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி எனக்குள்ளார பொறுமை கிரியை செய்யும்படியாக எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற இந்த சூழ்நிலையில் நான் அதை தவற விட்டுட்டு நான் என்னுடைய மாம்சீகத்தின்படி நம்ம இந்த யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் படித்தது மாதிரி 19ஆம் வசனத்தில் நான் கேட்குறதுக்கு தீவிரமாய், நான் லிசன் பண்ணுறதுக்கு, நான் ஹியர் பண்ணுறதுக்கு நான் தீவிரமாக இருக்கணும். நான் பேசுகிறதுக்கு பொறுமையாக தான் பேசணும். அதே சமயத்தில் நான் கோபித்துக்கொள்கிற உடனே கோபப்பட்டு ஏதோ ஒரு காரியங்கள் செஞ்சிடாதபடி கோபித்துக்கொள்கிறதுக்கும் பொறுமையாக தான் இருக்கணும். ஏனென்றால் என்னுடைய கோபத்தினால, அந்த சூழ்நிலையில் என்னுடைய கோபத்தினால நான் ஏதாவது ஒன்று கிரியை செஞ்சுட்டேன் அப்படின்னா தேவன் அந்த இடத்துல ஒரு தேவனுடைய நீதி அந்த இடத்துல அது கிரியை செய்ய முடியாமல் போயிடும். அப்படின்ற ஒரு வெளிச்சம் நமக்குள்ளார எப்பொழுதும் இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா ஒரு சூழ்நிலை வரும்போது டக்குன்னு அலர்ட் ஆகி உடனே இந்த சூழ்நிலையில் அலர்ட் ஆகி நான் வேகமாக பேசிடக்கூடாது, நான் கேட்குறதுக்கு தீவிரமாக இருக்கட்டும், நான் கோவிக்கிறதுக்கோ நான் பேசுகிறதுக்கோ தீவிரம் அடையாமல் நான் ஸ்லோவாக இருந்து நிதானமாக இருந்து நம்ம யாக்கோபில் அந்த படித்த முதல் இடத்துல ஸ்டார்டிங்லேயே உபத்திரம் எல்லாம் நிறைய காரியங்கள் லைஃப்பில் வரும்போது அதெல்லாம் கவுண்ட் இட் அஸ் ஜாய் எண்ணுங்கள்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்கிறாருன்னா அந்த சூழ்நிலையில் டேக்கிள் பண்ணி நம்ம அதை அந்த சூழ்நிலையில் சந்திக்கிறதுக்கும் அதில் தொடர்ந்து நடக்கிறதுக்கும் தேவனுடைய ஞானம் நமக்கு வேணும். ஞானம் இல்லாத பட்சத்தில் நமக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் செஞ்சிட்டோம் அப்படின்னா தேவனுடைய நீதி அங்கே செயல்பட முடியாமல் போயிடும். அதனால தான் நீங்கள் நல்ல சம்பூர்ணமாய் கொடுக்குற உன்னுடைய தகப்பு இடத்துல தேவனிடத்தில் நீங்கள் விசுவாசத்தோடு போய் சந்தேகம் இல்லாமல் விசுவாசத்தோடு போய் ஞானத்தை கேட்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஞானத்தை தருவார் அப்படின்னு சொல்லி அந்த யாக்கோபு அங்கே எழுத ஆரம்பிக்கிறார். அப்போ நம்ம எந்த சுச்சுவேஷன் நம்ம ஃபேஸ் பண்ணும் பொழுதும்
ஆண்டவர் உபத்திரவங்கள் வரும்பொழுது அந்த நேரத்தில் என்னுடைய மாம்ச கிரியைகளோ, என்னுடைய சொந்த கிரியைகளோ, என்னுடைய கோபமோ, என்னுடைய பேச்சோ வேகமாக நான் தான் போய் டீல் பண்ணுறதுக்குள்ளே இறங்கிட்டேன் அப்படின்னா அந்த இடத்துல தேவ நீதி அங்கே வெளிப்பட முடியாமல் போயிடும். நான் பொறுமை எனக்குள்ளாக ஒரு பூரண கிரியை செய்ய முடியாமல் போயிடும். அந்த இடத்துல தேவன் எந்த நோக்கத்திற்காக எனக்கு அந்த பாத்திரத்தை கொடுத்தாரோ அந்த நோக்கம் நிறைவேற முடியாமல் போயிடும். அப்படிங்கிற ஒரு வெளிச்சம் நமக்கு தொடர்ந்து இருப்பவர்களாக இந்த ரோமர் 5 படித்தது போல் அந்த அந்த உபத்திரம் எனக்குள்ளார ஒரு பெர்சிவரன்ஸ், பொறுமையை உண்டு பண்ணும். அந்த பொறுமை எனக்குள்ளார நல்ல ஒரு காட்லி கேரக்டரை உண்டு பண்ணும். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் இவ்வளவு பொறுமையாக அவங்களால பேச முடியுமா அப்படின்னு மற்றவங்க பார்த்து ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியாது நம்ம லைஃப் மாறும். அப்படிப்பட்ட கேரக்டரை கொடுத்து அந்த கேரக்டர் கடைசியில் நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. அந்த நம்பிக்கை நம்ம எப்பொழுதும் வெட்கப்படுத்தாதுன்னு சொல்லி அந்த இடத்துல முடிக்கிறார். ஏன் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் அந்த சூழ்நிலையை சந்திக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் அவருடைய தேவ அன்பை நம்ம இதயத்தில் ஊற்றும் பொழுது மட்டும்தான் நம்ம மாம்ச அன்பினால் ஒருத்தவங்களையும் எந்த சூழ்நிலையும் யார் மூலமாகவோ நமக்கு ஒரு தீங்கு நிலை வருது அப்படின்னா அவங்கள திரும்பி நம்ம நேசிக்கிறதுக்கு நம்மளுக்குன்னு ஒரு தெம்பு கிடையவே கிடையாது. நம்ம தேவனுடைய அன்பு நம்ம இதயத்தில் ஊற்றப்பட்டால் மட்டும்தான், பரிசுத்த ஆவியானவர் மூலமாக மட்டும்தான், ஆண்டவர் நம்ம கொடுக்குற ஞானத்தினால மட்டும்தான் அந்த சூழ்நிலையை சந்தித்து அந்த அன்பினால் அவங்களை நேசிக்கவும் அந்த சூழ்நிலையில் எனக்குள்ளார பொறுமை பூரண கிரியை செய்யவும் முடியும். இப்படிப்பட்ட ஒரு வெளிச்சம் தொடர்ந்து என் கண் முன்பாக வைத்து நான் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையும் லெட் மீ பி ஸ்விஃப்ட் டு ஹியர் ஸ்லோ டு ஸ்பீக், நான் கேட்குறதுக்கு பொறுமையாக கேட்கட்டும், நான் பேசுகிறதுக்கு படப்படப்படன்னு எனக்கு தோன்றதை நான் பேசிடாமல் ஆண்டவரே இந்த சூழ்நிலையில் நான் எப்படி பேசணும் ஆண்டவரேன்னு அந்த நேரத்தில் ஒரு கூக்குரல் ஆண்டவருக்கு போகும் பொழுது, விசுவாசத்தோடு போகும் பொழுது கண்டிப்பாக எனக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுப்பார். அந்த சூழ்நிலை நான் எப்படி பேசணுன்ற சொல்லும் பொழுது எனக்குள்ளார அந்த பெர்சிவரன்ஸ் வில் ப்ரொடியூஸ் அ காட்லி கேரக்டர் இன் மீ. அந்த பெர்சிவரன்ஸ் எனக்குள்ளார போகும்பொழுது நான் தொடர்ந்து நான் அதில் நான் ஒருவேளை ஸ்லிப் ஆனால் கூட இமீடியட்டாக திரும்பி எந்திரிச்சு வந்து திரும்பி அவங்களை அன்பு கூறணும், திரும்பி நான் பொலைட்டாக அவங்கள்ட்ட போய் பேசணும் அப்படின்னு சொல்லி திரும்ப வரும்பொழுது அது எனக்குள்ளார பொறுமை பூரண கிரியை செய்கிறது ஒரு காட்லி கேரக்டரை எனக்குள்ளார உண்டு பண்ணி கிறிஸ்துவை போல மாறக்கூடிய இந்த ஒரு வாழ்க்கையில் எனக்காக நன்மைக்கென்று இன்றைக்கி நம்ம பாடினது போல் நம்ம ஒருபோதும் சோர்ந்து போகவே தேவையே கிடையாது. ஏனென்றால் அவர் செய்கிற எல்லா காரியங்களையும் நன்மைக்காக தான். அந்த முதல் சரணத்தில் நம்ம படித்தது போல் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதடையும்படியாகவே, ஒவ்வொரு நாளும் புதிதடையும்படியாகவே பழைய மனுஷன் கலைஞ்சு போய் ஒரு ரீஜென்ரேஷன் நமக்குள்ளார நடந்துக்கிட்டே இருக்க நம் லைஃப் கிறிஸ்துவை போல் மாறக்கூடிய ஒரு வாழ்க்கையில் மாறி உயர போய்கிட்டே இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் நமக்கு ஆண்டவர் எப்பொழுதும் வச்சிருக்கிறார். எந்த சூழ்நிலையும் நம்ம சோர்ந்து போகும்படியானது அவர் சித்தம் அல்லவே இல்லை. அதனால் இந்த வாழ்க்கையை தொடர்ந்து எல்லாரும் உற்சாகமாய் இந்த பாதையில் நடக்கவும், நம்ம எந்த சூழ்நிலையும் தேவனுடைய அன்பை சந்தேகிக்காதபடி இந்த சூழ்நிலை எல்லாமே என் நன்மைக்கு என்பதை உணர்ந்து இந்த வாழ்க்கையில் உத்தமமாய் நம்ம முன் செல்றதுக்கு ஆண்டவர் உதவி செய்வாராங்க. ஆமென். பிரைஸ் லார்ட். தேவன் பேசின சகோதரர்கள் மூலமாக தேவன் பேசின வார்த்தைகளுக்காக நான் தேவனை நன்றி உள்ளனா இருக்கேன். இந்த வார்த்தை வந்துட்டு நிறைய தடவை கர்த்தரை என்கிட்ட இடைப்பட்டு அநேக முறை நான் தோற்று அப்புறம் கர்த்தரை என்னை தூக்கி எடுத்து நிறுத்தின ஒரு பகுதி. அந்த 4வது வசனம் இப்படி வரும், நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாக இராமல். நான் நிறைய விஷயங்களில் நான் குறைவுள்ளவனாக இருக்கேன், அதில் என்னை சரி பண்ணுறதுக்காக தான் அந்த உபத்திரவங்களுக்குள்ளேயே என்னை கூட்டிகிட்டு போகிறாருன்றதை நான் நிறைய தடவை உணர்ந்திருக்கேன். பணத்தை சார்ந்தே வாழ்ந்த ஒரு வாழ்க்கை இருந்துச்சு எனக்கு. அதுலேருந்து விடுதலை ஆக்கிறதுக்காக சில சூழ்நிலைக்குள்ளே கொண்டு போனார். பணம் மட்டுமே இதுலேருந்துலாம் ஒன்று விடுதலை ஆக்கிறாது அப்படின்ற மாதிரி. அதுமாதிரி குடும்ப சூழ்நிலையிலேயும் நிறைய விஷயங்களில் வந்துட்டு நான் தவறாக இருக்கும்போதும் அதை சில சூழ்நிலையில் கூட்டு போய் என்னை சரி செஞ்ச விஷயங்களை நான் பார்த்து நான் ஆச்சரியப்பட்டிருக்கேன். அதாவது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது அந்த அந்த விசுவாசத்தோட இன்க்ரீஸை வந்துட்டு அந்த மாதிரி சூழ்நிலையில தான் நான் பார்த்து அவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்கேன். நான் அந்த சூழ்நிலை வராட்டினா கர்த்தர் நான் இவ்வளோ இறுகமாக பிடிச்சிருப்பேனா அப்படின்றது எனக்கு தெரியல. அதனால் அந்த இடத்துல கர்த்தர் என்னோடய விசுவாசத்தை அதிகமாக என்னோடய பொறுமையோடு சேர்த்து என்னோடய விசுவாசத்தை உருவாக்குறதுக்கு அந்த சூழ்நிலையில் என்னை கொண்டு போனார். அந்த பொறுமையானது பூரண கிரியை செஞ்சது, செய்ய வச்சார். நான் செஞ்சேன்னு சொல்ல வரல. கர்த்தரை என்கிட்ட பொறுமையாக இருக்கிறதுக்கு அநேக சூழ்நிலையில் கொண்டு போனதுனால இந்த சூழ்நிலையும் கர்த்தர் ஜெயம் பெறுவார், நான் பொறுமையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு கர்த்தர் என்னை கொண்டு வந்தார். நான் இன்னும் அதிகமாக இந்த விஷயங்களில் இந்த விசுவாசத்தோட பரீட்சை எனக்கு ஒன்று வரும்போது அதில் நான் பொறுமையாக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். கர்த்தர் எனக்கு உதவி செய்வார், நம்பிக்கை இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சகோதரர்கள் மூலமாக கர்த்தர் பேசின வார்த்தைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானதை நீங்கள் சந்தோஷமாக என்னன்னு கர்த்தர் எனக்கு நினைப்பூட்டுனதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நிறைய நேரம் அந்த விசுவாசத்தின் பரீட்சையில் நம்ம இருக்கும்போது இதை எப்படியாவது கடந்து போனால் போதும், இந்த பாயிண்ட்டை தாண்டிட்டா போதும் அப்படின்ற ஒரு நெருக்கத்தை தான் நான் என் மேலே சுமத்தி அப்படியே ஜெபம் பண்ணி எப்படியாவது இதுலேருந்து தப்பிச்சிடணும் அப்படின்னு இருந்தேனே ஒழிய அது ஒரு சந்தோஷமாகவோ இல்லை இதனால் நம்மளுக்கு ஒரு தெய்வீக சுபாவம் ஒரு தெய்வீக ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றது நிறைய நேரம் நான் யோசிக்காமல் இருந்திருக்கேன். அதனால் தேவனை அது அடிக்கடி நினைப்பூட்டி அந்த பாதையில் நடத்துறதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னொன்று, இந்த விசுவாசத்தின் பரீட்சை பொறுமையை உண்டாக்கும் அப்படின்னு வசனம் சொல்லுது. ஆனால் நான் ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்னாடி பொறுமைன்ற ஒரு வார்த்தைக்கு எனக்கு பெருசாக ஒன்றும் அதுக்கு நான் மரியாதையும் கொடுத்ததில்லை, அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரிஞ்சதும் இல்லை. ஆனாலும்
நான் கிறிஸ்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தேவன் வந்து எப்படி என்னிடம் பொறுமையாக இருந்தார் என்பதை நான் நிறைய நேரம் பார்த்துருக்கேன். இன்னும் அவர் எப்படி பொறுமையாக இருக்காருங்கிறத நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அந்த பொறுமையில் நிறையா வளர வேண்டியிருந்ததை நான் உணர்ந்தேன். ஆனால் அந்த வளர்ச்சி வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பூரணத்தை நோக்கி போனாலும் அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளர்ந்தது. அது இன்னும் வளர வேண்டிய தூரம் நிறையா இருக்குது. இப்போ கூட நம்ம பிரதர் கூட அடிக்கடி நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, பொறுத்து பார்த்தேன் அதுக்கப்புறம் முடியலன்னு சண்டை போட்டேன்னு. அது மாதிரி நிறைய நேரங்கள் என் பொறுமை முடிவடைகிறத நான் பார்த்துருக்கேன். ஆண்டவரே இதோட போதும், நான் சண்டை போடாட்டியும் நான் ஆண்டவர்கிட்ட போய் சொல்கிறது உண்டு, இவ்வளோ தான் என்னால் முடியும், நான் இந்த இடத்த விட்டு காலி பண்ணுறேன், நான் சண்டை போடாட்டி இந்த இடத்த விட்டு ஒதுங்கிக்கிறேன், இல்லை இந்த மனுஷங்கள் இதுக்கு மேலே என்னால் டீல் பண்ண முடியாது அப்படின்லாம் நான் சொல்லி பின்வாங்கியிருக்கேன். ஆனால் தேவன் வந்து எப்போதும் பொறுமை அந்த இடத்துல பூரணமடைய தான் அதை சொல்லுவாரே தவிர, நீ இதை விட்டு ஓடி போயிரு, இல்லை இந்த சூழ்நிலையை நீ வந்து மீன்ஸ் வேறு வழி எடுத்து ஆல்டர்னேட்டாக ஒரு பாத்வேல போ அப்படின்னு என்றைக்குமே தேவன் வந்து எனக்கு வந்து கற்பித்ததில்லை. அவர் எல்லா சூழ்நிலையிலையும் அவரோட பொறுமையை எனக்கு முன்னுதாரணமாக காமிச்சு, நான் எப்படி இவ்வளோ குறைவுள்ளவனாக இருந்தும் தன்னுடைய ரட்சிப்பை கொடுத்து இன்னும் சபையிலையும் அவருடைய சமூகத்திலையும் என்னை வைத்திருக்கிற கிருபையை எப்போதும் எனக்கு நினைப்பூட்டி அந்த அன்பிற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அத்தகைய பொறுமையில் வளர தேவன் நமக்கு உதவி செய்வார்னு நம்புகிறேன். ஆமீன். தேவன் தந்த வார்த்தைகளுக்காக நான் இதயத்திலிருந்து தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆனால் தேவனுக்கு முன்பாக நான் குறைவுள்ளவன் தான். நிறைய தடவை எனக்கு அங்கே குடும்பத்திலையும் சோதனை வந்திருக்கு, என்னுடைய தொழிற்சலையும் சோதனை வந்திருக்கு. இங்கே சொந்த வீட்டுக்கு வரும்போது நான் வந்து இது என்ன, அங்கேயும் நமக்கு சோதனைகள் உண்டு, இங்கேயும் இப்படி நடக்குதே அப்படின்ட்டு நான் சிந்தையில் நான் நினைத்திருக்கிறேன். ஆனால் அதெல்லாம் தேவன் என்னுடைய விசுவாசத்தை பரீட்சை பார்க்கிறார் என்று நான் உணர்ந்தேன். அதுக்காக தேவனுக்கு நான் மிகவும் நன்றி செலுத்துகிறேன். சோதனையை விட்டு நான் விலகி போகாதபடி அவருடைய அன்பு என்னை பாதுகாத்ததுக்காகவும் நான் மிகவும் நன்றி செலுத்துகிறேன். இது தேவனுக்கு முன்பாக வாழக்கூடிய வாழ்க்கை. தேவன் தன்னுடைய எந்த சூழ்நிலைகளை நடத்துகிறதோ அதை நானாக விலகி நானாக எதுவும் செய்து விடாதபடி தேவன் அந்த சூழ்நிலையில் கடந்து போக பிதா சித்தம் செய்ய அவருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தி வாழ தேவன் எனக்கு கிருபை செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமேன். தேவன் எனக்கு சபையில் கொடுத்த அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னை உருவாக்குகிற இடமே அந்த சோதனை தான். என்னை உபத்திரவத்தின் பாதையில் அவர் கடந்து செல்லும்போது அவர் என்னை தனியாக விடாமல் என் கூடையே இருந்து ஒவ்வொரு நாளும் என்னை நடத்தி வர்றதை நான் என் வாழ்க்கையில் அநேக முறை நான் ருசிச்சிருக்கிறேன். சோதனையில் அகப்படும் போதெல்லாம் அவர் என் சுயபலத்தில் நான் நின்றிருந்தேன்னா என் வேதனையை தான் அதிகமாக நான் குவித்து கொள்கிறவளாக இருந்து நான் துக்கத்தில் தான் அழிஞ்சி போய் இந்த பூமியில் ஒரு பைத்தியத்தை போல தான் இருந்திருப்பேன். அப்படி இல்லாதபடிக்கு என் தேவன் என்னை அவருடைய கரத்தில் வைத்து என்னை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து, நான் என் சூழ்நிலைகள் வரும்போதெல்லாம் நான் அவர்கிட்ட போகும்போது என்னுடைய பலன் இல்லை ஆண்டவரே, நீங்கள் என்னை நடத்துவீங்க, என்னை கடந்து போக உதவி செய்யுங்கன்னு கேட்கும்போதெல்லாம் அவர் என் வாழ்க்கையில் மேகஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் வந்து என்னை வழி நடத்தியிருக்கிறார். அவருடைய ஜீவ தண்ணீரை தந்து என்னுடைய தாகத்தை எல்லாம் தீர்க்கிற நல்ல தகப்பனை நான் பெற்றிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். அவ்வளவா அவர் எனக்கு நன்மை செய்கிறவராய் அற்புதராய் அதிசயமானவராய் இருக்கிறார். நான் பலத்த கரத்துக்குள்ளே நான் அடங்கி இருக்கும்போது அவருடைய உள்ளம் மகிழும்போது என்னை அவ்வளவா என்னை ஆசீர்வதிக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். அப்படிப்பட்ட நல்ல தகப்பனை நான் பெற்றிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆனால் நான் அநேக நேரங்களில் நான் இதை தான் ஆண்டவர்கிட்ட கேட்குறது உண்டு. ஆண்டவரே, கேட்பதற்கு நான் ஆண்டவரே தீவிரமாக இருக்கணும், பேசுகிறதுக்கு தாமதமாக இருக்கணும் ஆண்டவரே, கோபிப்பதற்கு ஆண்டவரே நான் ரொம்ப தாமதமாக இருக்கணும் ஆண்டவரே, எதையும் அவசரப்பட்டு நான் என் சுய புத்தியை நான் சார்ந்து நான் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு தான் நான் அநேக முறையில் நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன். எவ்வளோ என்கிட்ட குறைகள் இருந்தாலும் என் தேவன் அதையும் எனக்கு சுட்டி காட்டி நீ நிற்பதே என்னுடைய கிருபை தான். ஆமாம், நான் அதை ஒத்துக்கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் அவருடைய சுத்த கிருபையினால தான் என்னை நிற்க செய்திருக்கிறார். என்னை அழைச்சவர் அவர் உண்மையுள்ளவராக இருந்து என்னை இந்நாள் வரைக்கும் என்னை நடத்தி வந்திருக்கிறார். அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன்.
இன்னும் நான் அவருக்காக வாழ்ந்து அவரையே சார்ந்து கொண்டு வாழ எனக்கு தேவன் உதவி செய்வார். இந்த சூழ்நிலையில் போகும்போதெல்லாம் என்னை உற்சாகப்படுத்துகிற வசனம் அதுதான், அவர் திராணிக்கு மிஞ்சி சோதிக்கிற தேவன் அல்ல, அது மாதிரி அதி சீக்கிரத்தில் நீங்கிற உபத்திரம். நான் அவர்கிட்ட எவ்வளோக்கு எவ்வளவு நான் என்னை சுத்திகரித்து என்னை சரி பண்ணி நான் அவர்கிட்ட போகிறனோ அவ்வளவாய் அது சீக்கிரத்தில் நீங்கும்படி செய்து அது அதனுடைய முடிவு சமாதானமும் சந்தோஷமும் மகிமையுமாக இருக்கும்படி அவர் செய்து வருகிறார். அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர் அதிகமாக ருசிக்கிற இடமே இந்த சோதனையின் வேலை தான். அவரை நெருங்கி செல்ல முடியும். இருதயம் நொறுங்கி இருக்கும்போது நறுங்குண்ட இருதயத்தை அவர் புறக்கணிக்காமல் உடனே வந்து அதில் வாசம் செய்கிறவர். அவர் எனக்குள்ளே இருக்கிறபடினால தான் இதெல்லாம் நான் அவருடைய பலத்தினால் நான் அதை கடந்து போவதற்கு உதவி செய்திருக்கிறார். எத்தனை சூழ்நிலை வந்தாலும் அது என்னை சுற்றி தான் இருக்குமே ஒழிஞ்சு அது என் இருதயத்தை தாக்காதபடிக்கு அவர் எனக்கு அரணாய் கேடயமாக இருந்து என்னை பாதுகாத்து வழி நடத்துகிறார். அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னும் தொடர்ந்து என்னுடைய குறைகளெல்லாம் அவர் நிறைவாக்க அவரால் மட்டும்தான் முடியும். அப்படியாய் அவர் என்னை தொடர்ந்து என்னை நடத்தி அவருக்கு மகிமையாய் அநேருக்கு நான் சாட்சியாய் அவர் எனக்கு செய்த கிரியைகளை நான் பிறருக்கு சொல்லும்படி தான் என்னை நடத்துகிறார். அப்படியாய் என்னை தொடர்ந்து நான் அவருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் மகிமை சேர்க்கிறவர்களாக நான் இருப்பேன் நம்பிக்கை அறிக்கையிடுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இன்னைக்கு பேசின வார்த்தை சகோதரன் மூலம் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். நானும் பேசுகிறதுக்கு நானும் கொஞ்சம் தாமதமாக இருக்கணும், கேட்குறதுக்கு நானும் கொஞ்சம் தீவிரப்படணும். அதுக்காக ஆண்டவர்கிட்ட நான் வேண்டுதல் செய்கிறேன். அதுபோல் அன்புள்ள கொஞ்சம் குறைவுள்ளவளாக தான் இருக்கிறேன். சட்டுன்னு கோவப்படுறவளாகவும் எரிச்சல் அடைகிறவளாகவும் தான் இருக்கிறேன். ஆனாலும் சில நேரம் தனிமையில் இருக்கும் பொழுது அதை ஆண்டவர் உணர்த்துறாரு. அதை மறுபடியும் சரி செய்ய எனக்கு உதவி செய்கிறாரு. இனி நான் வருகிற காலத்துலேயும் இனி அப்படி இல்லாதபடிக்கு தேவன் என் மேலே எப்படி அன்பாக இருந்தாரோ அதுபோல் நானும் மற்றவங்க மேலே இன்னும் அன்பு செலுத்துகிறவளாகவும் இன்னும் என் மேலே எரிச்சல் அடைகிறாங்கன்றதுக்காக அவங்க மேலே நான் எரிச்சல் அடையாதபடிக்கு அவங்க மேலே இன்னும் நான் அதிகமாக என்னுடைய அன்பை செலுத்துகிறவளாக இருக்க தேவன் இந்த நாட்களில் எனக்கு உதவி செய்வாருன்னு நான் நம்பிக்கை செய்கிறேன். இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களுமே ஒரு வேறு விதமான ஒரு நீதியில் வாழ்கிறார்கள். அது உலகத்தான் அப்படித்தான் இருப்பார்கள். அது ஏனென்றால் யாக்கோபு வாசித்த அந்த 1ஆம் அதிகாரத்திலே அந்த மனுஷருடைய கோபம் என்று எழுதியிருக்கிறது. எல்லோருக்கும் ட்ராக்கில் தான் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த கோபத்தை வைத்து இட் டெவலப்ஸ், அது பெருகி அது உள்ளே they do something ஒன்றை அவர்கள் செய்கிறார்கள். அவர்களுடைய பகுதியிலே தேவனுடைய நீதி என்ன செய்யப்படுவதில்லை, நிறைவேற்றப்படுவது இல்லை என்று நாம் வாசிக்கிறோம். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே என்ற அந்த 20ஆம் வசனத்தை நீங்கள் அப்படியே விசுவாசித்திருக்க வேண்டும். தேவனுடைய நீதி என்று சொல்வது ஆண்டவர் அந்த மலைப்பிரசங்கத்திலே அதை குறிப்பிட்டவர் சொல்லுவார், நான் நியாயப்பிரமாணத்தின் அழிக்க வரவில்லை, நான் அதை நிறைவேற்ற வந்தேன் என்று சொல்லுவார். ஸோ வாட் இஸ் அந்த தேவன் நீதியை கொண்டு வருகிற பகுதி என்னவென்று சொன்னால், அது நீங்கள் கொலை செய்யாதிருப்பீர் என்று கேள்விப்பட்டீர்களே, நான் சொல்கிறேன் உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் வருகின்ற அந்த கோபம் கூட அது உங்களை நியாய சங்கத்திலே கொண்டு நீதிபதியை கொண்டு நிறுத்துகிற அந்த விசாரணைக்குரியதாக அதை மாற்றிவிடும் என்று ஆரம்பத்தை அதை எச்சரிப்பார். பின்பு நீங்கள் அடுத்த வார்த்தைகளை முட்டாள் என்று சொல்லுவதோ மதியினேன் என்று சொல்லுவதோ ஏதோ நீங்கள் டிஸ்ரெஸ்பெக்டாக நீங்கள் பேசுகின்ற ஒரு பகுதி என்று வரும்பொழுது யுவர் ஸோ நியர் டு, நீங்கள் இன்னும் அருகிலே நெருங்கி நரகத்துக்கு பார்த்துட்டாய் விட்டீர்கள். அதையெல்லாம் கொலை செய்வது என்று சொல்வது உலகத்தான் அவன் தன்னுடைய நீதியை அவன் கோபத்திலே சாதித்து விடலாமா என்று அவன் எண்ணுகிறான். அதை தன்னுடைய ஜெயத்தை அவன் விரும்புகிறான். அவனுடைய கோபம் அண்ணன் தம்பி என்றிருந்தால் அவர்களுக்கு வருகின்ற ஒரு சண்டை, ஒரு கோபம் என்று சொல்வது, யார் கோபத்தை வைத்து யார் ஜெயிப்பது என்பதைத்தான் கோர்ட்டிலே அவர்கள் போகும் பொழுது கோபம் கூடிக்கொண்டே தான் போகிறது. வருடம் அந்த கேஸ் நடந்து அவருடைய காரியம் வரும்பொழுது யாரோ ஒருவர்
அந்த கேஸில் ஜெயித்து விட்டார் என்று சொன்னாலுமே கூட அது ஒருவரும் ஜெயிக்கவில்லை. அது தெய்வ நீதி உரியது அல்ல. அதை நாம் பிடித்து கொள்ளக்கூடாது. நாம் எதை வைத்திருக்கக்கூடாது என்று சொன்னால் we can also win like that, அப்படி ஜெயித்து விடலாம் என்று எண்ணாதீர்கள். கோபத்தை வைத்து சாதித்து விடலாம் என்று எண்ணாதீர்கள். that is ரன்னிங் ஆஃப் இந்த ஹீதன், தேவன் அற்றவர்கள் ஓடுகின்ற ஒரு ஓட்டம். கோபத்தை வைத்தே ஒன்றை டெவலப் பண்ணுவதுதான். கோபத்தை வைத்தே நான் பிளானிங் ஸ்கீமிங் ஒன்றை நான் பண்ணி அதை ஜெயிக்க வைப்பதற்காக வேண்டி முயற்சிக்க செய்வதுதான். அது ஒன்றும் நீங்கள் அவர் எழுதுவது புரஜாதிகளுக்கு எழுத வரவில்லை, நமக்கு அவர் எழுதுகிறார். நீங்கள் புரஜாதியனைப் போலவே மனுஷன் அவன் கோபமுடிகிறான். அவன் உலகத்தான், அதை வைத்து அவன் சாதிக்கலாம் என்று எண்ணுகிறான். ஏன் ஒரு கொலையை அவன் செய்து விட்டு வந்தாலும், அபகரித்து விட்டு வந்தாலும், பிடுங்கி விட்டு வந்தாலும், திருடி விட்டு வந்தாலும் அது ஒரு ஜெயம் என்று அவனை எண்ணிக்கொள்கிறான். அது தேவ நீதி அல்ல என்று நீங்கள் உணர வேண்டாமா? நீங்கள் கொலை செய்தால்தான் என்று எண்ணிவிடாதுங்கள். எதுவே இருக்கக்கூடாது. எல்லாம் கவனிக்கிறீர்களா? எஸ், எல்லாம் கவனிக்கிறீர்களா? முக்கியமான ஒரு பகுதியாவது அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ரிமைனிங் இன் த ஆங்கர், அந்த கோபத்திலேயே தங்கியிருப்பது. நீதிமொழியில் ஏராளமான வசனங்கள் கோபத்தை குறித்து எச்சரிக்கிறது. அதில் ஒன்று என்னவென்றால், முன்கோபியான், ஹீ இஸ் ஃபாஸ்ட், எடுத்தவுடனே எதற்கு எடுத்தாலும் டமார் என்று முன்கோபம் கொள்ளுகின்றவன். அல்லது அந்த கோபம் அந்த மதியினுடைய நெஞ்சிலே குடிகொண்டது என்று இருக்கிறது. அதில் போய் பெர்மனண்ட்டாகவே அந்த கோபத்தை அது தங்க வைத்து விடும். ஆகவே வேர் கிறிஸ்டியன், நாம் கிறிஸ்தவர்கள், என் சகோதரரை என்று அழைக்கின்ற அந்த அற்புதமான பாக்கியத்தை பெற்றவர்கள், நீங்கள் எப்படி இருந்து விடக்கூடாது. நீங்களே உங்களுடைய நெஞ்சிலே கோபத்தை தங்க வைத்து விட்டீர்கள். யாரோ ஒருவர் எதையோ ஒன்றை உங்களுக்கு செய்து விட்டால் அது ஏன் உங்களுடைய நெஞ்சிலே தங்கி போயிருக்கிறது? அதை வைத்து ஏன் ஸ்கீமிங் அல்லது பிளானிங் அல்லது ஒரு திட்டம் தீட்டி நீங்கள் அதை எக்ஸிக்யூட் பண்ணுவதற்கு முயற்சிக்கிறீர்களே? அதுதான் பிரயோஜனம் இல்லை என்று நான் சொல்லியிருக்கிறேனே. மனுஷனுடைய கோபம் ஒன்றும் நிறைவேற்ற முடியாது. தேவனுக்குரிய காரியத்தை உங்களுக்கு சம்பாதித்து கொடுக்குமாம்? இல்லை. ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் ஜெயித்து விடலாமா? அதை ஜெயித்து விடலாம். அது கோபத்தால் ஜெயித்த ஒரு ஜெயம் தெய்வ நீதி அல்ல என்று கூறுவார். ஆகவே தெய்வ நீதியை உடையவளாய் நான் மாற வேண்டும் என்பதை அவள் எப்படி அதை எடுத்து சொல்லுவார்? அந்த பிலிப்பிலே வாசிக்கும் பொழுது அவர் எனக்கு லாபமானது நஷ்டமென்று எண்ணுகிறேன் என்று சொல்லும் பொழுது எதை அவர் சொன்னார்? நான் பரிசேயனுக்கு பரிசேயன், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றஞ்சாட்டப்படாதவன். நியாயப்பிரமாணம் கொலை செய்யாதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறேன், அதை நான் கொலை செய்வதில்லை. ஆனால் என்னதை குறிப்பிட்டு அதை எழுதுவார் பிலிப்பியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரத்திலே அவர் குறிப்பிடும் பொழுது இந்த தேவநீதியை அவர் எடுத்து சொல்லுவார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் அவர் நான் பக்தி வைராக்கியம் கொண்டவன், நான் பரிசேயனுக்கு பரிசேயன், எபிரேயன் என்று 5ஆம் அந்த 4ஆம் வசனத்தில் தொடங்கி அந்த 5 அவர் குறிப்பிட்டு, ஆனாலும் எனக்கு லாபமாக இந்த அவைகளை நியாயப்பிரமாணத்தின் நீதியின்படி குற்றஞ்சாட்டப்படாதவன். அந்த நீதியின்படி நான் பெரிய தவறெல்லாம் ஒன்றும் செய்யவில்லை, நான் விபச்சாரம் செய்தேன், அதெல்லாம் செய்யவில்லை, குற்றஞ்சாட்டப்படாதவன். ஆகிலும் அதை எனக்கு லாபமாய் எண்ணிறைவிலை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். கிறிஸ்துவுக்குள் வரும்பொழுது திஸ் இஸ் நாட் த ரைச்சியஸ்னஸ் ஆஃப் காட், தேவனுடைய நீதி இல்லை என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். அதை நான் வெளிப்பிரகாரமாய் நான் நல்லவனை போல் ஆக்ட் பண்ணுவதற்கு, நீங்கள் உங்களை வெளித்தோட்டத்தில் உங்களை காண்பித்து கொள்வதற்கு நியாயப்பிரமாணம் போதும். நான் நியாயப்பிரமாணத்தினுடைய குற்றஞ்சாட்டப்படாது என்று சொல்லலாமா? ஏன், அதை இவர் சொல்கிறாரே. ஆனால் அதை நான் லாபமாய் நான் எண்ணாமல் கீழே அவர் என்னவென்று சொல்லுவார். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அறிகிற அறிவின் மேன்மைக்காக அதையெல்லாம் நஷ்டம் என்று எண்ணினேன். பின்பதை என்ன சொல்வார்? நான் கிறிஸ்துவை ஆதாயம் பண்ணி கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தில் வருகிற அந்த சுயநீதி உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும் படிக்கும். அவர்களே காணப்படும், நான் அப்படி காணப்படும் படிக்கும். எல்லாவற்றையும் 11ஆம் வசனத்திலே சொல்லுவார், எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன்.
தட் இஸ் த ரைட் திங். அதை நீங்கள் செய்திருந்திருக்க வேண்டும். எல்லாவற்றையும் என்று சொல்வதை ஒரு சொத்து பத்து ஆஸ்தியிலே அவர் சொல்லவில்லை. அதே அநேக சமயங்களிலே நாம் அவர் எல்லாவற்றையும் என்று சொல்லும் பொழுது தட் ஆல்சோ அவர் ஒரு பெரிய பணக்காரர், டென்ட் மேக்கர், அவர் கூடார தொழில் செய்வதில் அதிக லாபம் அந்த நாட்களில் உண்டு. அவர் படித்தவர், ஞானி அவர் கமாலியல் பாதத்தில் இருந்து வேத சாஸ்திரம் கற்றவர். இதெல்லாம் சேர்த்துக்கொள்கிறோம் என்று சொன்னாலும் கான்டெக்ஸ்ட் படி இந்த வசனத்தினுடைய பொருள் என்னவென்று சொன்னால், நான் எண்ணிக்கொள்கிறேன் பாருங்கள் சுயநீதி. அந்த சுயநீதியில் லாபம் என்று எண்ணுவது சரியா? ஆல்மோஸ்ட் அனைவருமே they live in their self-righteousness. சுயநீதியின்படி தான் வாழ்கிறார்கள். they remain in the anger, கோபத்திலே தான் தங்கியிருப்பார்கள். they will walk in the anger, கோபத்தில் தான் நடப்பார்கள். they will planning and scheming in the anger, அந்த கோபத்தில் தான் ஒரு பிளானை அவர்கள் செய்து கொண்டு அவர்கள் வருவார்கள். எல்லாம் அவர் செய்து கொண்டு தான் சுயநீதியின்படி வாழ்கிறோம் என்பதையே தெரியாமல் சுயநீதி படைத்தவர்கள் இருக்கிறபடினாலே தலை நிமிர்ந்து வாழ்கிறார்கள். ஐ ஆம் ஏ ரைச்சஸ் மேன் என்ற எண்ணத்தை வைத்து வாழ்வதை லாபமாய் வைத்து கொண்டார்கள். அதுதான் உங்களுடைய லாபம் என்று இருந்தால் உங்களை ஒன்றும் இல்லாதவன் என்று உணர்கின்ற தேவநீதி கொன்பாக உங்களை வைத்து பார்க்கவில்லை என்று அர்த்தம். இது தேவநீதி என்று சொல்வது நியாயப்பிரமாணத்தினுடைய நிறைவேறுதலை நான் கொண்டு வந்தது தான் தேவநீதி. இது நிறைவேறுதல் விசாரம் செய்யவில்லை என்று சொல்லுகின்ற உங்களுடைய சுயநீதி அல்ல. இருதயத்திலேயே தோன்றுகிறதே ஒரு காம ஈச்சை. பல சமயங்களில் என்னுடைய பரிசுத்த ஜீவியத்தினுடைய சமயங்களிலே சில சமயங்களிலே பல வருடங்களுக்கு முன்பாகவோ அல்லது அவ்வப்பொழுதோ ஏதாவது ஒரு காமத்துக்கு ஒரு சின்ன தாட் என்னுடைய தூக்கத்தில் இப்படி வந்துவிட்டு போவதை போல் தோன்றினாலும் ஐ யூஸ் டு வீப் ஃபார் தென். நான் அழுவது உண்டு. ஆண்டவரே, மேபி ஐ வாஸ் நாட் ஃபில்டு வித் கிரேஸ், உடைய கிருபையினால் நிறைக்கப்படவில்லையோ, நான் விழித்திருக்கும் பொழுது நான் செய்கிறேன் என்றல்ல, என்னுடைய கான்சியஸாக நான் செய்வதில்லை. அன்கான்சியஸாக வருகின்ற ஒரு சின்ன தாட் வரும் பொழுது கூட ஐ வீப் ஃபார் தென், நான் அழுகிறேன். ஏனென்றால் தெய்வநீதி நிறைவேற வேண்டும் அல்லவோ. அஃப்கோர்ஸ் ஐ பாஸ்ட், நான் கடந்த வாழ்க்கை நான் வாழ்ந்திருக்கிறேன். ஆனால் பின்னாடியில் நான் திரும்பி பார்த்து அதில் மெத்தனமாய் இருந்து விடலாமோ, முன்னாடியிலும் நோக்கி ஓடி இருக்க வேண்டாமோ, கிருபை எனக்கு குறைந்ததோ, உண்மை பற்றியிருக்கிற விசுவாசத்தில் கொஞ்சம் தளர்ந்தேனோ, ஐ டோன்ட் நோ, ப்ளீஸ் ஹெல்ப் மீ, எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிறேன். ஏனென்றால் என்னுடைய லக்கை என்னவென்று வைத்திருக்கிறேன் என்று சொன்னால், த ரைச்சியஸ்னஸ் ஆஃப் காட், தேவநீதி எனக்குள் நிறைவேற வேண்டும். நியாயப்பிரமாணத்தின் நீதியை வைத்து சுயநீதியை வைத்து லாபம் என்று எண்ணிக்கொண்டு தன்னை மேன்மை பாராட்டி வாழ்ந்து நரகத்திற்கு போவதா? கோபம் கொண்டாலே அவன் நியாய சங்கத்திற்கு விசாரணைக்கு வந்து விட்டான். ஒருவரை பார்த்து முட்டாள் என்று சொல்வதோ, ஒருவனை ஃபூலிஷ்னஸ் என்று சொல்ல உனக்கு ஒன்றும் அறிவில்லை என்று சொல்லுவதோ, ஒரு கணவன் மனைவியை பார்த்து சொல்வது, மனைவி கணவனை பார்த்து சொல்வது இன்னும் துரோகம், தன் தலைவனாக இருக்கிறவனை பார்த்து யூ ஆர் ஜீரோ மேன் என்று சொல்வது இன்னும் அதிகமான மோசம். இப்படியெல்லாம் அவர்கள் செய்து வாழ்ந்து கொண்டு they go nearer to the hellfire, அந்த நரகத்தின் அக்னிக்கு ஓரமாக கூட வந்து விட்டார்கள். கவனம், பிவார் என்ற ஆண்டவர் அவரை எச்சரித்து பி கேர்ஃபுல், கவனமாக என்று சொன்னதெல்லாம் அதை உலகத்தானுக்கு அல்ல, நமக்குத்தான் சொல்லுகிறார். நீங்கள் உங்களுடைய நியாயப்பிரமாணத்தின் நீதியின்படி வாழ்ந்து கொண்டு இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஜாக்கிரதை, நீங்கள் செய்கிறது என்ன தெரியுமா? தேவநீதி உங்களுக்குள் நிறைவேறவில்லை. ஆகவே பவுல் அதை துரிதமாய் அவர் இந்த சீசரில் இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்தண்டில் இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்றிருந்தார்கள். பவுல் அப்படி அவர் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் உட்கார்ந்த பாக்கியம் பெறவில்லை. அவர் கமாலியின் பாதத்தில் உட்கார்ந்து ஒரு நியாயப்பிரமாணத்தின்படி குற்றஞ்சாட்டப்படும் என்ற பெயரை பெற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்துவத்தில் வரவில்லை. பின்புதான் அவருடைய போதனைகளை எல்லாம் அவர் அறிந்த பின்பு, ஐயோ, இத்தனையும் நான் லாபம் என்று எண்ணினேனே, அவைகளை குப்பை என்று எண்ணுவதற்கு முன்பாக முதலாவது நஷ்டம் என்று எண்ணினேன். என் வாழ்க்கை நஷ்டமாய் போய்விட்டதே. நான் சுயநீதியின்படி வாழ்ந்தவன் அல்லவோ. எல்லாம் வேதத்தை கற்றிருந்தாலும் தன் சுயநீதியின்படி தான் வாழ்கிறார்கள். மனுஷனுடைய கோபம் அது தேவநீதியை நிறைவேற்றும் என்று எண்ணிக்கொண்டதை போல், தேவநீதி என்பதே அவனுக்கு தெரிவதில்லை. அவன் எண்ணிக்கொள்கிறான் இதுதான் தேவநீதி என்று எண்ணிக்கொண்டு அவன் சுயநீதியின்படி வாழ்கிறான். தன்னை அவன் மெச்சிக்கொள்கிறான். தனக்கு வைத்திருப்பதால் லாபம் என்று எண்ணுகிறான். சொந்தமாய் ஒன்றை வைத்திருப்பவன் தான் லாபம் என்று எண்ணுவான். ஒரு மனிதன்
ஒரு வியாபாரத்தின் மூலமாக பல கோடி சேர்த்திருந்தால் என் லாபம் என்று அவன் எண்ணுவான். ஆனால் பை காட்ஸ் கிரேஸ், தேவனுடைய கிருபையினாலே ஒன்றை பெறுவதற்கு பெயர்தான் லாபம் என்றும் இல்லை. சகலவும் தேவனுடைய கிருபையாக இருக்கும் பொழுது எந்த மனுஷன் எதை லாபம் என்று அவனால் சொல்ல முடியும்? ஆல் பை கிரேஸ், சகலும் தேவ கிருபையினால் பெற்றதென்று அறிந்து he will run to the grace of the throne of grace, அந்த கிருபையினால் கிருபாசனத்திற்கு முன் அண்டையில் ஓடுவான். ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்ய கிருபை, அந்த கிருபை செய்வதெல்லாம் விபச்சாரம் செய்வதற்கு தடையாக செய்வதற்காக வந்தது. அது நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் குற்றமற்றவனாக எத்தனை பேர் வாழ்ந்திருக்கிறான்? யோசேப்பு வாழ்ந்திருக்கிறார். அதற்காக அவன் ஓடுவான். ஓடுவதெல்லாம் தேவனிது நிறைவேற வேண்டுமே. ஒய் த ஆங்கர் கேம், ஏன் கோபம் வந்தது? கோபத்தை எந்த மனுஷன் அவன் வெளியே உத்தரதாண்டம் காட்ட முடியும்? கோபத்தை ஒரு மனுஷன் அவன் எரிச்சலிலே அவன் முட்டாள் என்று பேசலாம், கலகம் செய்யலாம், அடிக்கலாம், பிடிக்கலாம். அது உலகத்தானே போல் ஒரு மனிதனும் உள்ளே இருக்கிற கோபத்தை காண முடியாதே. அதை கிறிஸ்தவர்களுக்குத்தான் எச்சரிக்கையாக வைத்திருக்க வேண்டும். அவர்கள் சுயநீதியை உடையவர்களாய் மாறிவிட்டார்கள். என்ன சொல்லுகிறது நியாயப்பிரமாணம்? கொலை செய்யாதிருப்பாயாக, அவ்வளோதானே, நான் கொலை செய்யவில்லை என்று எண்ணிக்கொண்டு கோபத்தை மறைத்து வைத்திருக்கிறார்கள். எவ்ரிபடி ஆல்மோஸ்ட் மனுஷனை போலவே ஜீவிக்கிறார்கள். மனுஷனுடைய கோபம் என்று அதற்கு பெயர். தெய்வத்தினுடைய நீதி என்று சொல்வது கோபம் கூட வந்துவிடக்கூடாது. இவர்கள் கோபத்தை பாவமாய் எண்ணுவதில்லை. they live in that sin. பாவத்தில் அவர் தொடர்ந்து வாழ்ந்து they scheme that, தங்களுடைய கோபத்திலே வாழ்ந்து கோபம் தணிவதில்லை. கோபம், உங்களுடைய கோபம் அதை பாவமாய் மாறாதபடி என்று சொல்லும் பொழுது அது எது பாவம்? எரிச்சலாய் மாறிவிடுகிறது. அது எரிகின்ற எரிச்சலை போல். ஒரு மனுஷனை கண்டாலே சிலருக்கு எரிச்சல், இவனை கண்டால் எரிச்சல், அவனை கண்டால் எரிச்சல். பழைய காரியங்கள்லாம் மனதில் வந்து கொண்டு வந்து குதிக்கும். அதை பார்த்து ஒரு எரிச்சல். தன்னையே நேரடியாய் அத்தனை பேர் மத்தியிலே தன்னை அவமானப்படுத்தின, இழிவுபடுத்தின, பரிகசித்த அந்த வேதபாரர்கள், அந்த பரிசேயர்கள், அந்த அவ்வளோ பெரிய கூட்டத்தின் மையத்தில் சுமார் 500 பேர் இருக்கக்கூடிய அந்த காட்டி கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தில், தன் சீசனெல்லாம் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தன்னோடு இருந்த ஒரு சீசன் வந்து அவரை காட்டி கொடுத்த பொழுது ஹிஸ் ஹார்ட் கண்டிஷன், அவருடைய இருதயத்தினுடைய நிலைமை என்னவென்று தெரியுமா? மை ஃப்ரெண்டு, ஸ்நேகிதனே என்பதுதான். தெய்வத்துக்கு விரோதமான ஒரு குற்றம் செய்கிறான் என்பதை சொல்லாமல் விட்டுவிடவில்லை. சிநேகிதனை வெறு வெல்டன் போயிட்டு வா என்று அவர் சொல்லவில்லை, வான் பண்ணினார். ஏன் தன்னுடைய பேதருக்கும் அதே வான் தான் பண்ணினார். நோ யூ வில் பிட்ரே மீ, என்னை கட்டி கொடுப்பாய் சொல்லாமல் விட்டாரா? அதுபோல் அவனை சிநேகிதனே என்று அவர் உள்ளத்திலே ஒரு கோபம் வைத்திராமல் சொல்ல முடிந்ததே பாருங்கள். we must reach that pinnacle, அந்த உயர்வை நாம் எட்ட வேண்டும். there is nothing there direct. அவன் எல்லோரும் பின்னால் தான் முதுகிலை கத்தியை குத்துவார்கள். இவன் நேரடியாக வந்து முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்கிறான். உன்னுடைய குருவை முத்தத்தினால் காட்டி கொடுத்தாயே, அதை அவர் சொன்னாராம். எஸ், அது ஏனென்றால் அது அவனுடைய ஆவிக்குரிய நிலையை கொன்றுவிடும். அவனை மீட்டு எடுப்பதற்காகவே அதை சொன்னார். பேதுரை பார்த்து சொல்லவில்லையா, நீ கண்டிப்பாய் மறுதளிப்பாய், அந்த மறுதளிக்கிற பகுதியை சொல்லி திருந்திவிடு, மீண்டும் என்னிடத்தில் நீ திரும்பி வந்த பிறகு, நீ சுகப்பட்ட பிறகு அனைவரை சுகமாக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். எஸ், தேட் இஸ் த காட்ஸ் பார்ட். தேவனுடைய பகுதியில் வைத்து ஆஹா ஒன்றுமில்லை என்று குழப்பிவிடக்கூடாது. யூ ஹேவ் டு ரிப்பெண்ட், மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லுவதை ஒரு மகனுக்கு ஒரு மகளுக்கு சொல்ல தெரியாதவன் எப்படி அவன் தேவநீதியை கற்றுக்கொண்டு வந்திருப்பான்? தேவநீதி என்னவென்று விளங்கி கொண்டு வந்திருக்க வேண்டும். ஆஸ் ஃபார் மீ, என்னை பொறுத்தவரையிலே, என்னை தாடியை பிடுங்கினாலும் முடியை பிடித்து இழுத்தாலும் பூ என்று துப்பினாலும் என்னுடைய ட்ரெஸ்ஸை எல்லாம் கலைந்து போட்டு என்னை அவமானப்படுத்தினாலும் ரெட்டுடுத்தி என் கையிலே கோலையை கொடுத்து என்னை ராஜா என்று சொன்னாயோ, இதோ கிரீடத்தையும் வைக்கிற வேண்டும் முல்லையும் சூட்டி வைத்திருந்தாலும் ஹி ஓப்பன் நாட் இஸ் மவுத், அவர் வாயை அவர் திறக்கவில்லை. தேட் இஸ் த ரைச்சியஸ்னஸ் ஆஃப் காட். தேவனுடைய அந்த நீதியை அவர் நிறைவேற்றினார். அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமலும், பாடுபடும் பொழுது பயமுறுத்தாமலும், தன் ஆத்மாவை நன்றாய் விசாரித்தருகின்ற தன் பிதாவினுடைய நன்றாய் நியாயம் விசாரிக்கிற பிதாவினுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து வாழ்ந்தாரே. தேட் இஸ் த ரைச்சியஸ்னஸ் ஆஃப் காட் ஆஸ் ஃபார் மீ கன்சர்ன். ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையிலே தேவ நீதியை நிறைவேற்ற ஜாக்கிரதை இல்லை என்று சொன்னால், பிற்காலங்களே
தெய்வத்திற்கு வரக்கூடிய ஒரு காரியத்தில் ஸ்டாண்டப் பண்ணி சாட்சி சொல்ல அவனால் இயலாது. அவனே தன் சொந்த வாழ்க்கையிலேயே தேவநீதியை நிறைவேற்ற அறியாத உலகத்தானே போல் மனுஷனுக்கேற்ற கோபம், மனுஷனுக்குரிய கோபத்தில் வாழ்கின்ற ஒரு மனுஷன் தெய்வ கோபத்தில் இப்படி வருவான். இயேசு ஒரு சமயம் மார்க் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவர் அந்த சூமின கையுடையவனை அவனில் வருவான். உடனே வேதபாரர்களெல்லாம் சுற்றி கொள்வார்கள். இது 7th டே, இது சாபத் டே, ஓய்வு நாள் நேரம், என்ன செய்கிறார் பார்ப்போம் என்று வரும்பொழுது நன்மை செய்வதற்கு இப்படி வருகிறார்கள் என்று அறிந்து கோபத்தோடு பார்த்து என்று எழுதியிருக்கிறது. அவர்களை கோபத்தோடு பார்த்து, உங்களுடைய ஒரு கழுதை உள்ளே விழுந்து தூக்கிவிட மாட்டீர்களோ, அல்லது இது கூட உங்களுக்கு தெரியாதோ என்று கூறி கோபத்தோடு பார்த்து அவனை நடுவிலே கூப்பிட்டு வந்து அத்தனை பேர் மத்தியில் நடுவிலே நிறுத்தி உன் கையை நீட்டு என்று சொல்லி அவன் கையை நீட்ட வைத்து அந்த சூமின கையை முழுவதும் சுகமாக்கி வைத்து விட்டார். அது முதற்கொண்டு அவரை கொலை செய்ய வயதினார்கள் என்றும் எழுதியிருக்கிறது. ஆகவே அதுபோன்ற ஒரு கோபம் என்று சொல்வது த ரைட் ஆங்கர். கோபப்படுவதற்கு தாமதம் என்று சொன்னால் கோபப்படுவதற்கு இடமில்லை என்று அர்த்தமில்லை. ஒரு குழந்தை அடிக்கடி தீ கொளுத்தி வீட்டில் வைக்கிறது என்று சொன்னால் என் ரசாயம் கண்ணு என்று தான் அவை சொல்ல முடியும். அந்த நேரத்தில் சொல்லி நீங்கள் பார்க்கலாம் கொஞ்சம் தாமதமாக இருக்கிறீர்கள், இன்னும் மோசமாக இருக்கிறது என்று சொன்னால் உன் கையை நீட்டு என்று சொல்லி பிறம்பி வைத்து ஒரு அடி அடித்து செய்யக்கூடாது என்று சொல்லத்தானே வேண்டும். ஒரு டீச்சர் தன்னுடைய ஒரு மோசமான ஒரு பையனிடத்தில் அவனை எல்லாரையும் நாங்கள் அன்பு கூறுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு அந்த கிறிஸ்தவ டீச்சர் இருப்பார். தேர் இஸ் அ ரைட் பிளேஸ் டு ஆங்கர். ஒரு கோபத்தை காட்ட வேண்டுமா? எஸ். என்னுடைய பிள்ளைகளுக்கு கோபத்தை சில நேரத்தில் காட்ட வேண்டுமா? எஸ். நாட் அதை எதிர்த்து விட்டு பிள்ளையை நான் காட்டுவதில்லை. அதே தவறை விட பன்மடங்கு தவறை இந்த எதிர்த்து விட்டு பிள்ளை எனக்கு செய்தாலும் தேட் இஸ் நாட் மை சைல்டு, என் சைல்டு அல்ல. எனக்கு உரியவர்களை நான் திருத்த வேண்டுமா? எஸ். அதை எப்படி பவுல் சொல்லுவார், வெளியே இருக்கிறவர்களை குறித்து நான் பேசுகிறேனோ? இல்லை, உள்ளே இருக்கிறவர்களைத்தான் நான் பேசுகிறேன். வெளியே உள்ளவர்களிடத்தில் வைத்து நான் நியாயந்திருக்கிறேனோ? இல்லை, உள்ளே இருப்பவர்களை குறித்து தான் நியாயந்திருப்பதற்கு எனக்கு உரிமை உண்டு என்று சொன்னார். தேட் இஸ் த ரைட் பிளேஸ். ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருந்து அல்லது ஒரு எஸ்ஐ இருந்து டிஎஸ்பியாக இருப்பார் என்றால் தனக்கு கீழுள்ள சபார்டினேட்டை லஞ்சம் வாங்கின்ற ஒரு போலீஸை விசாரிக்க வேண்டுமா? எஸ். தட் இஸ் த ரைட் பிளேஸ் டு ஆங்கர். தட் ரைட் பிளேஸ் டு ஆங்கர் எல்லோருக்கும் செம்மையாய் நடப்பது இல்லை. பொந்திப்பிலாத்திற்கு முன்பாக அவர் நல்ல அறிக்கை செய்ததெல்லாம் முன்பாக இருக்கிற வசனத்தோடு இருந்திருக்க வேண்டும். என்னவா இருந்திருக்க வேண்டும்? அவர் இத்தனை உனக்கு தீங்காய் பேசுகிறார்களே, நீ ஒரு வார்த்தை பேசுவதில்லை என்று சொன்ன பொழுது அமைதியாக இருந்தார். ஹீ வாஸ் அஸ்டானிஷ் என்று எழுதியிருக்கிறது. பிலாத்து ஆச்சரியப்பட்டான் என்று எழுதியிருக்கிறது. இதை குறித்து ஆச்சரியப்பட்டான். எந்த கள்ளனும் தான் விசாரித்த நேரத்தில் தனக்குரியதை அவன் வாதாடுவான், தன்னை நீதிமான் என்று சொல்ல பார்ப்பான். இவரோ தன்னை குறித்து என்று வரும்பொழுது சைலண்ட். ஆனால் அடுத்த சீன் மாறுகிறதையே பாருங்கள். அந்த சைலண்ட் வந்த பிறகுதான் பிலாத்தினிடத்திலே வருகிற தேவ நீதிக்குரிய அந்த தேவனுக்காக தேவ கோபம், பிதாவின் வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்பது நடைபெற வேண்டாமா? அதை அப்படியே மூடி மறைக்க பிசாசு பார்க்கிறான்னு பாருங்கள். தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலே தேவ நீதியை நிறைவேற்ற தவறியவன் கர்த்தருடைய நாமத்திற்கு அபகீர்த்தி வரும்பொழுது தவறுவான். அதை அவனால் பேச இயலாது. இயேசு கிறிஸ்துவ எழுந்து நின்று அவர் பிலாத்து கேட்ட அந்த தேவத்துவத்துக்குரிய காரியத்தெல்லாம் மறுத்து விட்டார். நீ என்ன ராஜாவோ என்று இழிவாய் கேட்டவன், நான் ராஜா தான், பட் நாட் லைக் யூ. இந்த உலகத்திற்குரிய ராஜா அல்ல, நித்தியத்துக்குரிய பரலோகத்திற்குரிய ராஜா என்று அவர் சொன்னார். உன்னை கொல்லுவதற்கு எனக்கு அதிகாரம் உண்டாப்பா, உன்னை விடுதலை செய்வதற்கும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று கேட்டபொழுது, உமக்கு என் மீது எந்த அதிகாரமும் இல்லை என்று ஒரு சாட்சி சொன்னாரா? ஹல்லேலூயா. அவர் இந்த ராஜ்யம் எனக்கு இந்த ராஜ்யம் என்னுடையதல்ல, நான் இந்த உலகத்திற்குரியவன் அல்ல என்று அவர் சொன்னாரே, அப்படி அவர்கள் சொல்ல கூடுமா? அவர்கள் என் மீது உரிமையை உண்டு என்று சொல்லி நான் சொல்லியபடி தான் நடக்கும், உன்னை விடுதலை செய்வதற்கும் எனக்கு அதிகாரம் உண்டு, சிலுவையில் அறைவதற்கும் அதிகாரம் உண்டு சொன்ன பொழுது மற்றவன் சாஸ்திராங்கமாய் விழுந்திருப்பான். போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவர்களே அல்லது டிஐஜி அவர்களே தயவாக என்னை விடுதலை செய்யும் என்று கேட்டிருப்பான். நான் குற்றமற்றவன் என்று பின்பு அவன் என்னைத்தான் சொல்லி அவன் கேட்டிருப்பான். பிலாத்துக்கு முன்பாக நல்ல அறிக்கையை செய்கின்ற ஒரு இடம் இருக்கிறதே. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதுன்னு என்று சொல்வதற்கு ஏன் எழுதியிருக்கிறது தெரியுமா? பிஇ ஆங்கர் என்று தமிழில் இங்கிலீஷில் எழுதியிருக்கு. பி ஆங்கர் என்றால் கோபப்பட வேண்டும். ஆனால் பாவம் உங்களுக்கென்று பாவம் உள்ளே வருகிறதே, அதை செய்து விடாதிருங்கள்.
ரைச்சியஸ் ஆங்கர், நீதியின் கோபத்தை உடையவராய் இயேசு இருந்தார். சட்டம் எடுத்தார், கவிழ்த்து விட்டார். இதெல்லாம் அவர் செய்த பொழுது சீசரில் கண்டது என்னவென்று தெரியுமா? ஹி நெவர் ஆங்க்ரி அட் எனி டைம். எந்த சமயத்திலும் கோபப்பட மாட்டார். பட் தேவனுடைய வீடு என்று வரும்பொழுது பக்தி வைராக்கியம் அவரை பற்றி எறிகிறதே பாருங்கள். அப்படி ஒரு வித்தியாசத்தை சீசரில் வைத்ததை போல் பார்க்க பழக வேண்டாமா? இந்த ஜனங்கள் வாய் திறக்காத இடத்துல வாய் திறப்பதும், வாய் திறக்க வேண்டிய இடத்துல வாய் திறக்காமல் இருப்பதும், தலைகீழாய் நடக்கிறார்கள். அதை இந்த உலகத்தை கலக்கிறவள் வந்து விட்டாள் என்று சொல்ல வரும்பொழுது தமிழிலே கலக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. ஆங்கிலத்திலே they are the people who make the world upside down. அவர்கள் உலகத்தை தலைகீழாய் எல்லோரும் நடந்து கொண்டு இருக்கிறார்கள். எல்லோரும் எப்படி தான் நடக்கிறார்கள்? தலைகீழாய் நடந்து கொண்டிருப்பதை அவர் என்ன செய்து விட்டார்? இந்த அப்போஸ்தலர்கள் தலையை உயர்த்தி காலில் வைத்து நேராய் நிமிர்ந்து நடக்க வைக்கிறார்கள். நீங்கள் நேராய் நடக்கும்போது எல்லோரும் அப்சைட் டவுனாக நடந்தால் உங்களை எப்படி பார்ப்பார்கள்? உங்களை எப்படி போல் தோன்றும்? நீங்கள் தலைகளாக இருப்பதை போல், நாங்கள் தாண்டான் நன்றாய் நடப்பதை போல் தோன்றும். உலகம் அப்படி நினைக்கிறது. உலக மனுஷன் கோபத்தை நம்பி வாழுகிறான். மனுஷன் தன் கோபத்தை பெரிதென்று எண்ணி நடக்கிறான். தலைகளாய் நடக்கிற அந்த மனுஷனை அவன் தேவனுக்குரிய காரியம் என்று வரும்பொழுது பேச மாட்டான். தனக்குரிய காரியம் விட்டு கொதித்து எழுவான். இப்படி தலைகீழாய் நடக்கிறவர்களை இதோ வந்து விட்டார்கள். they turn the people upside down, நேராய் நிறுத்தி வைத்து விடுவார்கள். அவர்கள் பார்த்து நம்மை பார்த்து என்று சொல்வார்கள், தலைகீழாய் நடக்கிற மனுஷன் என்று நம்மை பார்த்து எண்ணுவான். ஏனென்றால் அவர்களைப் போல் நாம் நடப்பது இல்லை. நீங்கள் மாம்சத்திற்கு ஏற்றபடி எல்லோரும் நடக்கிறார்களே, அப்படி நடக்காமல் ஆவிக்குரியபடி ஏற்றபடி நடந்தால் தேவனுடைய புத்திரர்கள். மாம்சத்தில் நடந்தால் செத்து போவீர்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அழிந்து போவீர்கள். நீங்கள் ஆவிக்குரிய மனிதர்களாக இருக்கிறபடினாலே மனுஷனுடைய அந்த கோபத்திற்கு உட்பட்டு விடாதுங்கள். ஆகவே when something happens there is a process there. அங்கே வரிசையாக சொல்கிறார் அந்த 19 யாக்கோபு 1:19 ஆகையால் என் பிரியமான சகோதரர் யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமாயும், எதை கேட்கிறதுக்கு தீவிரமாயும் உங்களை திட்டுகிறான் என்று தெரியும், அதையா நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டும். ஒருவேளை முதலே அவங்களை திட்டும்பொழுது ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை சொல்லியிருப்பான், பின்பு நாயை என்று சொல்லுவான், பின்பு பேய் என்று சொல்லுவான், நரகத்துக்குரியவனை பேலியாளின் மகனே என்று அவன் சொல்லுவான், என்னத்தையாவது அவன் சொல்லுவான். அதையே நீங்கள் கவனித்து கேட்க வேண்டும். கோபம் ஊட்டுவதற்காக உங்களை அதை கவனிக்க சொன்னார். லிசன் கான். தேவன் அந்த நேரம் வரும்பொழுது நீங்கள் உங்களுக்கு முன்பாக வருகிற ஒரு ஆத்திரங்கள் கோபங்கள் உருவாகி போகிற சூழ்நிலை ஒன்று உருவாகும் பொழுது லிசன் டு காட். மேக் எவ்ரி திங் ஷட் டவுன். சூழ்நிலை எல்லாம் அதை மூடி வைத்து விட்டு வாட் காட் சேஸ் என்று கேட்பதற்கு கொஞ்சம் அவகாசம் இருந்தால் ஓடோடி சென்று முழங்கால் படியிட்டு தேர் இஸ் சிச்சுவேஷன், ஒரு கமோஷன், ஒரு நெருக்கம் உண்டாயிருக்கிறது. வாட் கேன் ஐ டூ? நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்று நான் கேட்பான். கர்த்தர் பேசுவாரா? நீங்கள் அந்த நேரத்தில், விசாரணை நேரத்தில் இருக்கும் பொழுது என்ன பேசுவோம் என்று நீங்கள் எண்ணாதீர்கள். நீங்கள் என்ன பேச வேண்டியதோ அதை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுப்பார். அதுபோன்று கேட்டிருக்க வேண்டும். யூ பி ஸோ ஹாப்பி தேட். அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்து யூ வில் கம் ஓவர் தேர். நீங்கள் என்ன கேட்டீங்களோ அதன்படி நீங்கள் நடக்க தொடங்கும் பொழுது அக்கார்டிங் டு த வேர்ட் ஆஃப் காட், என்னுடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது தேர் இஸ் அ கிரியேஷன் தேர். அங்கே ஒரு பரிபூர்ணமான ஒரு அங்கே அந்த கிரியேஷன் என்றால் படைப்பும் உண்டாகிவிடும். சகலமும் நன்மையை உண்டாக்குவதை போல் செய்து விடுவார். சமுத்திரமே இருந்தால் கூட அதை பிரித்து வைத்து விட்டு இது கடலை, இது மேகம் என்று அழகுபட அதை வைத்து விடுவார். யூ லிசன் டு காட் லைக் தேட். அந்த நேரம் வரும்பொழுது ஞாயிற்றுக்கிழமையும் உட்கார்ந்துருக்கிறோம், பவியமாய் உட்கார்ந்து கூட்டமாய் உட்கார்ந்துருப்பார்கள். சிலருக்கு அந்த நேரம் கூட அவர்களுக்கு தூங்குகிற நேரமாய் மாற்றி விடுவார்கள். சிம்பிள் டோஸ், கண்களை கீழே முழித்து தூங்குகிறவர்களை பார்த்துருக்கிறேன். ஏன் அநேகரை முன்னால் என்று சொல்வது என்னவென்று சொன்னால், சம் பீப்புள் they bring that infection. தேவாலயத்தில் அசட்டியாக இருந்து அவர்கள் தூங்கும் பொழுது அது மற்றவர்களுக்கு பரவி, அந்த சிஸ்டரை தூங்குகிறார், இந்த பிரதரை தூங்குகிறார், நாமும் தூங்குவோம், இந்த சிறியர்களுக்கு இடல் உண்டாக்கும் என்று சொல்லும் பொழுது they are ஸ்டம்பிளிங் பிளாக், மற்றவர்களுக்கெல்லாம் இடலை வைத்து விடுகிறார்களே. அதுபோன்று அவர்கள் உட்கார்ந்து அவர்கள் கேட்கிறது கூட வேதவசனத்தை கேட்கிறார் என்று கூட இல்லை. சில தூங்குகின்ற மக்களாகவும் இருக்கிறார்கள். தட்ஸ் வெரி சேட் திங். தே பிரிங் அஃபென்ஸ் டு சம்படி. யாருக்கோ எல்லாம் அவர்கள்
இடரை உண்டாக்குறார்கள். இவர்களை எப்படி செய்தால் உங்கள் பிள்ளை உங்களை பார்த்து ஏமாந்து விடும். அப்படியா, அப்பாவே தூங்குறாரா நாமும் தூங்குவோம் என்று எண்ணும், அம்மாவே தூங்குறாரா நாமும் தூங்குவோம் என்று சொன்னோம். நீங்கள் சபையை அவமதிக்கிறதை போல் செய்கின்றதை உங்கள் பிள்ளையை கொன்றுவிடுவீர்கள். உங்கள் பிள்ளை அசம்பந்தம் உடையதாக மாறிவிடும். சீரியஸ்னஸ் என்று சொல்வதை உங்கள் பிள்ளைக்கு ஜென்மத்திற்கும் உங்களால் போதித்து வைக்க முடியாது. உங்களை திரும்பி பார்க்குற உங்களுடைய பையன்கள் உங்களை பார்க்கும் பொழுது ஓகோ அப்பாவை தூங்குறாரா என்று சொல்லும் பொழுது எப்படி அவன் சீரியஸாக அவன் இருப்பான்? எப்படி அந்த தாய் தூங்குவதை பார்ப்பதை கண்டு அந்த மகன் அவன் சீரியஸாக இருப்பான்? they bring offense. அந்த சிறியவர்களுக்கு இடர்லை உண்டாக்கி வைத்து விடுகிறார்கள். ஆகவே சபையிலே வந்து நாம் கேட்டுவிட்டால் போதும் என்று எண்ணுகின்றதிலேயும் கூட ஐ டோன்ட் நோ ஹவு மெனி பர்சன்டேஜ் இஸ் ஃபில்டர் தேர். அதை கூட தேவனுடைய சபையில் எங்கே கேட்டார்களோ என்றும் தெரிவதும் இல்லை. we must be very serious to listen God's word. when you come to the church, சபை என்று வரும்பொழுது we believe God is in the midst. நீங்கள் கூடி வரும்பொழுது அவர் நடுவிலே வாசமாயிருப்பேன் என்று சொல்லும் பொழுது அவர் நம்மை புறக்கணிப்பாரோ? அவருடைய நாமத்தை கொண்டு தானே நாம் கூடி வருகிறோம். நம்ம எப்படி புறக்கணித்து விட்டு அவரை நடுவாய் வைத்தே வாழுகின்ற ஒரு சபையை விட்டு அவர் போய்விடுவாரோ? நம்மோடு கூட இருக்க மாட்டாரோ? அது எல்லாம் அவர் வேடிக்கையாக பார்த்து கொண்டு இருப்பார். நடுவிலே இருக்கக்கூடிய சகலத்தையும் பார்ப்பார். நானாவது இங்கே ஓரத்தில் இருக்கிறேன், எல்லோரும் ஓரத்தில் தான் இருக்கிறோம். இந்த நடுவே இருக்கிறதெல்லாம் ஹீ இஸ் இன் த சென்டர் ஆஃப் த சர்ச். சபைக்கு நடுவே இருப்பது கர்த்தர் என்று உணர வேண்டாமோ? அந்த முச்செடி இடத்துல போய் சாதாரண முச்செடி எரிகின்ற இடத்துல தேவனை கண்டான் என்று மோசையை குறித்து எழுதியிருக்கிறதை can you not see God there? தேவன் அங்கே இருப்பதை பார்க்க முடியவில்லையோ? பக்தி விராக்கியம் கொண்ட ஒரு சபையில் தேவன் இருக்கிறார் என்று உணர உங்களால் முடியவில்லையோ? சத்தியத்தை சத்தியமாய் பேசுகிற சத்தியத்தினுடைய வாழுகின்ற சகோதரர்களை கொண்ட ஒளியிலே நடக்கின்ற அந்த மக்கள் மத்தியிலே நானே உலகத்தின் ஒளி என்று சொல்லி நடுவே இருக்கிறான் என்று காண வேண்டாமோ? எவ்வளவேனும் இருளில்லாத அந்த ஒளியை வைத்துத்தான் இந்த ஒளியில் வாழ்க்கையை பேசுகிறான் என்று அறிந்திருக்க வேண்டாமோ? அதுபோன்று ஒரு பகுதியை உடையவர்கள் தான் அவர்கள் கேட்பதற்கு தீவிரமாக இருப்பார்கள். they will first listen God. பின்பு அவர்கள் பேசுகிறதற்கு பேசுவோமா வேண்டாமா என்று பொறுமையுடையவர்களாக இருப்பார்கள். இது பேசினால் என்னவாகும் என்று கால்குலேஷன் பண்ணுவார்கள். இது பேசினால் என்ன பிரயோஜனம் ஒன்றும் இல்லையே, மனுஷனுடைய கோபத்தை பூர்த்தி செய்து விட்டேன் அவ்வளோதானே, ஏதாவது பிரயோஜனம் உண்டாகுமோ? என் குடும்பத்துக்கு பிரயோஜனமா, என்னுடைய பிள்ளைகளுக்கு பிரயோஜனமா, பையனுக்கு பிரயோஜனமா, பொண்ணுக்கு பிரயோஜனமா, என்னுடைய வீட்டாருக்கு பிரயோஜனமா என்று அவர்கள் அந்த பேசியிருக்க பொறுமையோட கால்குலேஷன் பண்ணுவது இல்லை. டபால் என்று என்ன அது பேசி உடைத்து ஐ வாண்ட் டு டெல் யூ தேன், நான் சொல்கிறேன் கேளுங்கள். தெய்வ அன்பை பெற்றவன் அது மென்மையானது என்று அறிவான். எதை விட மென்மையானது என்று அறிவான் தெரியுமா? ஒரு கண்ணாடியை விட மென்மையானது என்று அறிவான். அல்லது ஒரு அந்த அந்த சிலந்தி பூச்சியினுடைய அந்த நெட்டு இருக்கிறது அல்லவா, அந்த வெப்ஸ், அந்த சிலந்தி வலையை இருக்கிறது, அதை விட மென்மையானது என்று அறிவான். சடாரென்று இருந்து வலையை கிழிப்பது, சடாரென்று கண்ணாடியை கீழே போட்டு உடைப்பது, யூ கனாட் பில்ட் தேன். உடைந்த கண்ணாடியை நீங்கள் அதை சேர்த்து வைத்துக்கொள்ள இயலாது. அந்த வலையை கிழித்து வைத்து விட்டு பின்பு நீங்கள் தைத்து விடலாம் என்று எண்ணிப்பார்கள், ஜென்மத்திற்கும் இல்லாது. டேரிங் இட் உடைப்பது, ஒட்டுவது. சிலர் பாலை அன்புக்கு சொல்வார், பாலை சிந்தின பிறகு அதை அள்ள முடியுமா ஐயா என்று கேட்பார்கள். அதுபோல் அவர்கள் பாலை சிந்துவது, they do nonsense thing. அத்தனை நான்சென்ஸும் தேவபக்தி இல்லாத மக்களைப் போலவே வாழ்வார்கள். எது நடக்கிறார்கள்? மனுஷனுடைய கோபம் அதுதான் நடக்கிறார்கள். என்றைக்கு அவர்கள் தேவநீதியை நிறைவேற்றுவார்கள், அதிலே நடந்து தேவநீதிக்கு வருவார்கள். கோபம் என்பது பாவம் என்ற கண்டார்கள், மூடனை என்று சொல்வதை பாவம் என்ற கண்டார்கள். எரிநரகத்திற்கு போய்விடுவோம் என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருப்பது இல்லையே. ஆகவே அவர்கள் பேசுவதற்கு பொறுமையாக இருப்பார்கள். பின்பு கடைசியிலே கோபப்படுவதற்கு தாமதமாக இருப்பார். எஸ், திஸ் இஸ் ரைட் டைம், ஐ ஹாவ் டு பி ஆங்க்ரி. கோபப்பட வேண்டியது அவசியம். ஐ டோன்ட் வாண்ட் irrespective ஆஃப் எனிபடி, யாரை குறித்தும் அல்லாமல், திஸ் இஸ் ரைட் டைம், ஐ கேனாட் கீப் மை மவுத் ஷட், ஐ ஹவ் டு சே திஸ் இஸ் ராங் என்று சொல்ல வேண்டும். அதுவும் திங்குன்னு ஆடிக்கொண்டு சொல்வது என்று அல்ல. இட்ஸ் பி பொலைட்டாகவும் பட் சீரியஸாகவும் சொல்லியிருக்க வேண்டும். மாயக்காரராகிய பரிசேயரே உங்களுக்கு ஐயோ என்று சொல்லும்போது நமக்கு வேண்டுமானால் டோனை நம்முடைய பாணியிலே வைத்து கொடு, மாயக்காரராகிய பரிசேயரே உங்களுக்கு ஐயோ என்று சொல்லியிருப்போம். இயேசு சொன்னது, இப்படி மாயம் செய்வது தவறல்லவா? இது உங்களுடைய வாழ்க்கையை ஐயோ என்று மாற்றிவிடும். நீங்கள் மனுஷனுக்காக வாழ்ந்துவிட்டு தேவனுக்காக வாழாமல் வாழ்கின்ற வாழ்க்கையை வைத்துக்கொண்டு உங்களை பரிசேயர் என்று சொல்கிறீர்கள், வேதபாரகர் என்றும் கிறிஸ்தவன் என்றும் சொல்லிக் கொள்கிறீர்கள். நான் சொல்கிறேன்,
ஓ டு யூ, உங்களுக்கு ஐயோ என்று சொல்கிறேன் என்று அவர் பண்பாய் சொல்லியிருப்பார். அவர் வேகமாய் சொல்வதை போல் சில டயலாக்கை சில வைத்திருக்கிறார்கள். அதுபோன்ற டயலாக்கோடு நான் வேதத்தை படித்ததே இல்லை. whenever come to Jesus, இயேசுவிடத்தில் வரும்பொழுது when he speak, I took it as a nicely. அவர் எப்படி பேசியிருப்பார் என்று எனக்கு தெரியும். அல்லேலூயா. அந்த தேவாலயத்தில் வந்து அவர் சாட்டை எடுத்து வந்த பொழுது கூட he showed anger, தெய்வ பக்தியை, தேவனுடைய வீட்டை குறித்து பக்தி வரைக்கே காண்பித்தார். சாட்டை வைத்து மனுஷனே அடிக்கவில்லை, அவன் கொண்டு வந்த பறவைகளையும் அங்கே கொண்டு வந்த ஆடு மாடுகளையும் விரட்டி அடித்தார். மனுஷனுக்காக அவருக்கு சாட்டை எடுப்பார்? ஒரு நாளும் அல்ல. தேவன் பாவியை நேசிக்கிறவர், அவனை நேசித்தார். ஆனால் அதை எங்கே கொண்டு வைத்திருக்கிறீர்கள்? வைக்க வேண்டிய இடத்துல போய் வைத்து விட்டுக்கொள்ளுங்கள். நீ அப்படியே போய் விடுங்கள். இங்கே கொண்டு வந்து வீட்டை வியாபார வீட்டை மாற்ற என்று காண்பித்தாரே. தட் இஸ் சச் எ லவ்லி கைண்ட்னஸ் தேர். அங்கேயும் அன்பு வைத்திருந்தார், நிச்சயமாய் அன்பு வைத்திருந்தார். எப்படி நமக்கு தெரியும்? அத்தனை பேரையும் அவர் விரட்டி முடித்து அடுத்த வசனத்திலே வாசிக்கிறோம். என்னுடைய வீட்டை கள்ளர் கொய்யா மாற்றேன் என்று சொல்கிற நேரத்திலே அடுத்த வசனத்திலே குருடர்களும் செவிடர்களும் நோயாளிகளும் சுகமாகும்படி அவரிடத்திலே வந்தார்கள். உடனே அந்த வசனத்தில் என்ன எழுதியிருக்கிறது? அவர் எல்லோருமே கை வைத்து ஜெபம் பண்ணி எல்லோரும் என்ன செய்து விட்டார்? சுகமாக்கினார். யோசித்து பாருங்களேன். நீங்கள் ஒரு வீட்டில் கொஞ்சம் கோபமாக இருக்கிறது போல் மனுஷிய கோபத்தை சொல்லி தேவ கோபத்தை சொல்லவில்லை. மனுஷ கோபமாக இருக்கும் பொழுது யாராவது ஒருத்தர் வந்து பிரதர் ஒரு ஹெல்ப் வேணும்னு, பிரதர் கொஞ்சம் சாரி பிரதர், நீ ஒரு 2 மணி நேரம் கழித்து வாங்கள், நாளைக்கு வாங்கள் என்று சொல்லிவிடுவீர்கள். ஆனால் இயேசுவோ மாறாத அன்புள்ளவராய் உடனே கூப்பிட்டு வந்து வைத்து விட்டாரே. யாரை கழிவில் வைத்தால் சொல்ல யார் இருக்க மாதிரி கட்டிக்கொள்ளாங்க, அமைதியாக அமைதியாக என்று சொல்ல போய்விட்டாரா? பார்த்த பிறகு அடுத்த சண்டையை இவர்கள் ஸ்டார்ட் பண்ணிடுறார்களே. இது போன்ற ஒரு மாயத்தையே ஆண்டவர் வைத்திருந்தார். ஹிஸ் லவ் நெவர் சேஞ்ச் தேன். அவர் அன்பு அங்கே மாறவே இல்லை. பட் ஹி வாஸ் ஆங்க்ரி. எஸ், தேவன் ஆலயத்தை குறித்து அவர் அந்த ஆலயத்தில் கொஞ்சம் மனுஷருடைய தயவுக்காக அவர் அதை மறைத்தெல்லாம் வைத்திருக்கவில்லை. ஹி வாஸ் ஆங்க்ரி. மற்றவன் என்ன நினைக்கிறான் என்பதை குறித்து அவர் யோசிக்கவில்லை. விதவாரெல்லாம் ஒரு கூட்டம் வந்து விட்டார்கள். எந்த அதிகாரத்தை வைத்து ஏன் இப்படி நீ இந்த ஆலயத்தில் இப்படி நீ செய்தாய் சொல்லும் என்று கேட்டபொழுது எந்த அதிகாரத்தின்படி என்று அவர் வேறு ஒரு கேள்வியை அவர்கள் கேட்டுவிட்டார். யோவான் சொன்ன எந்த அதிகாரத்தின்படி வந்தான் நீ சொல்லுவீரா? பரத்திலிருந்து வந்தானா அதிகாரமா, பூமியிலிருந்து வந்த அதிகாரமா? நீங்கள் சொல்லுங்கள். கேட்டவுடன் யோசித்து பார்த்தால் இவரை மனுஷர்களை இவர் பிரியப்படுத்த உரிய அந்த பரிசீலனை இருந்தபடினாலே அவர் பரத்திலிருந்து அதிகாரம் பெற்று வந்தார், ஆகையால் நாங்கள் என்று சொன்னால் அப்படியான ஏன் அவரிடத்தில் நீங்கள் மனம் திரும்பவில்லை நீங்கள் என்று கேட்டிருப்பாரே, ஏன் ஞானசனம் எடுக்கவில்லை கேட்டிருப்பாரே. ஆகவே என்ன சொல்லுவோம்? அது நம்ம சொல்ல வேண்டாம். அவரை நாம் இல்லை அவர் அந்த தெய்வ அதிகாரத்தும் வரவில்லை என்று சொல்லிவிட்டு அந்த மக்கள்லாம் நம்ம மீது கோபப்படுவார்கள். இந்த மக்கள் அவர் மீது என்ன வைத்திருக்கிறார்கள்? ஒரு மரியாதையை வைத்திருக்கிறார்கள். ஆகவே நம்ம என்ன சொல்லுவோம் என்று சொல்லிவிட்டார்கள். எங்களுக்கு தெரியாது என்று சொன்னார். நானும் உங்களுக்கு சொல்கிறேன், எந்த அதிகாரத்தின்படி சீர் என்பது உங்களுக்கு நான் சொல்லப் போவதில்லை என்று கையை விரித்து விட்டு போய்விட்டார். அல்லேலூயா. மனுஷனுடைய தர்க்கத்திற்கு போகாமல் இருப்பதற்கு சில வார்த்தைகளை சொன்னாரே பாருங்கள். அதுபோன்று சில வார்த்தைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். சம்திங் லைக் தட். ஞானமாய் ஐ டோன்ட் வாண்ட் டு என்டர். உங்களோடு சண்டை போடுவதற்கு வந்தேன். நீங்கள் வேணால் சண்டை போட்டு சாதிக்கலாம் என்று வரலாம். நானும் சண்டை போடுவதற்கு ரெடி இல்லை என்பதை மொட்டையாக அவர் சொல்லாமல் ஹி மேட் எ கன்னிங் வேர்டு. ஒரு நல்ல தேவத்துக்குரிய ஞானத்தின்படி, தந்திரம் என்று சொல்லல, தேவ ஞானத்தின்படி ஒரு பதிலை சொன்னவுடன் அவர்கள் வாய் பேசாமல் திரும்பி போய்விட்டார்கள். எத்தனை ஆர்கியூமெண்ட், எத்தனை விதமான கேள்விகள் எல்லாம் வரும்பொழுதெல்லாம் ஹவு ஜென்டில், எவ்வளோ மென்மையாய் பரத்திலிருந்து அவர் வார்த்தையை கேட்டு அதை சொன்ன விதம் இன்று இருக்கிறதையே பாருங்கள். ஒரு இடத்துல சொன்னேன், நான் என்ன செய்யனே தெரியவில்லை பிரதர், நான் எப்படி பேச வேண்டும் என்றே தெரியும், அப்படித்தான் நான் பேச வேண்டும் போல் தோன்றியது பேசிவிட்டேன், பாருங்கள் இவ்வளவு டேமேஜ் ஆகிவிட்டது என்று சொல்கிறார். யூ ஷுட் லேர்ன் ஃப்ரம் ஜீசஸ். இயேசுவிடத்திலே போய் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவன் என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளும் என்று சொன்னாரே, நான் சாந்தமும் அமைதியமாக இருக்கிறேன் என்று சொன்னாரே, பொறுமையை நீ அவரிடத்தில் போய் கேட்டு வந்திருக்க வேண்டாமா? அப்படி நீங்கள் கேட்டிருந்தால் நீங்கள் கோபிக்கிறதற்கு தாமதமாக இருந்து எஸ் திஸ் இஸ் ரைட் டைம் ஐ ஹவ் டு பி ஆங்கர் என்று இருந்திருக்கலாமே. நான் ஒருமுறை நான் சொன்னதே போல் 2020 ஆண்டு ஒரு ஆரம்ப அந்த மார்ச் மாதத்திலே, பிப்ரவரி மாதம் என்று நான் எண்ணுகிறேன், நான் இந்த விகேபுரம், இந்த தென்காசி, ஆலங்குளம் என்றெல்லாம் செய்து ஊழியங்களை முடித்து அன்று ஒரு நாள் தங்கியிருந்து அடுத்த நாள் வரும்பொழுது ஸ்டேஷனில் இறங்கி வரும்பொழுது ஒரு பெரிய மழை ஒன்று பெய்து கொண்டிருக்கிறது. ஒரு 500-1000 பேர் நின்று கொண்டு இருக்கிறார்கள். ஒரு பையன் ஒரு பெண்ணை தன்னோடு
படிக்கிற ஒரு கல்லூரி மாணவியை 3 பையன்கள் கொண்டு சீண்டி கொண்டு விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். ஒருவர் தண்ணி அடிக்கிறார்கள், சேர்ந்து செல்ஃபி எடுத்து கொள்கிறார்கள். இதை நான் பார்த்த பொழுது ஐ ஸ்டார்டட் ப்ரேயிங். நான் ஜெபம் செய்தேன். வாட் இஸ் இது? எத்தனை பிள்ளைகள் பார்க்கிறார்கள். இந்த பிள்ளைகள் அனைவருக்கும் அமைதியாக இருக்கிறார்கள், பெற்றோர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள், எவ்வளோ இடர்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள். வாட் கேன் ஐ டூ? நான் என்ன செய்யலாம்? பட் தேர் இஸ் ஆங்கர். எனக்கு இருப்பதை போல் தோன்றுகிறது. பட் ஐ ஆம் நாட் கோயிங் டு பி. என்ன சொல்லும், நான் செய்கிறேன், நீ சொன்னதை நான் செய்வதற்கு ரெடி தான் என்று சொல்லும் பொழுது, இப்படி நான் வெறுமையை நின்று பார்த்துட்டு போவதற்கும் ரெடி தான். வாட் எவர் யூ சே ஐ வில் ஒபே என்று சொன்ன பொழுது, வாட் ஜான் த பேப்டிஸ்ட் டிட் என்று கேட்டார். யோவான் சொன்னார், என்ன சொன்னார் என்று ஆண்டவரே பதில் சொன்னார். ஹீ ஸ்டூட் பிஃபோர் த கிங். அரசனுக்கு முன்பாக நின்று ஒரு காட்டுவாசியை போல் அந்த ஒட்டகத்தோலை போட்டு அங்கே தேன்கூட்டை வைத்து கொண்டு தொங்கிக் கொண்டு இருக்கிற பரட்டை தலையனை போல் இருந்த வனாந்திரத்தில் வந்த ஒருவன் அரசனுக்கு முன்பாக நின்று அவன் பேசவில்லையே. அவன் என்ன கிறிஸ்தவனா? அரசனுக்கு முன்பாக நின்று உன்னுடைய உன்னுடைய தம்பியினுடைய மனைவி வைத்திருப்பது நியாயந்தானோ என்று கேட்டு அதனை பற்றி சிறை சென்றானே. அது டோன்ட் யூ நோ தேட் என்று சொன்னபொழுது, எஸ் ஐ காட் த ஆன்சர். விடை எனக்கு கிடைத்து விட்டது. நவ் இட் இஸ் மை பார்ட். கோல் என் கால் எங்கே பந்து எங்கே வந்து விட்டது. நான் என்னுடைய சூட்கேஸை ஒரு மறைவான இடத்தில் கொஞ்சம் வைத்து விட்டு நான் ஸ்டாண்டப் பண்ணேன். கொஞ்சம் நிறுத்தின நல்லதை போய்விடலாம் என்று யோசித்து நிறுத்தின பாடில்லை. ஐ ஸ்டுட் இன் த மிஸ்ட். நடுவில் சென்று தேவாவை நான் பெலனை கேட்டு ஐ ரைஸ் மை வாய்ஸ். மழையும் பெய்து கொண்டிருக்க சத்தத்தை உயர்த்தி அந்த பையன்களை பார்த்து அந்த பொண்ணை பார்த்தான் கேட்டேன். பெண்ணே, உன்னுடைய தாய் தந்தை நீ செய்கின்ற இந்த வேடிக்கையெல்லாம் பார்த்தால் மனம் குளிர்வார்களா? உன் கல்லூரிக்கு தனியாக அனுப்பிவிட்டார்களே, அதுபோன்ற ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு பெண்ணாய் நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயா? இந்த பையன்களோடு சேர்ந்து இருந்து செய்கின்ற அத்தனை தீமைகளும் இத்தனை 1000 பேர் இருப்பார், 500 600 ஐ டோன்ட் நோ, நியர் அபவுட் 1000 அத்தனை பேரும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்களே, இத்தனை பேர்களுக்கும் நீ ஒரு இடரலான ஒரு பெண்ணாய் இருப்பது சரிதானா என்றெல்லாம் சொல்ல ஆரம்பித்து அந்த பையன்கள் ஐயோ இல்லை நாங்கள் சேர்ந்து படிக்கிறோம் என்று சொன்ன பொழுது ஐ ஸ்போக் சம்திங். எல்லாம் சொல்வதற்கு நேரம் இல்லை. ஆனால் அதெல்லாம் நான் சொல்லி, யூ சுட் ஹேவ் த ஃபியர் ஆஃப் காட். தெய்வ பயம் வேண்டும். உன் தாய் தந்தை கூட வராவிட்டால் தெய்வ பயம் வேண்டாமா? இது போன்ற காரியத்தை செய்வது உங்களை கெடுக்கும், உங்களை சீரழிக்கும், ஒரு எதிர்காலத்தை இருளாய் மாற்றிவிடும். நான் சொல்கிறேன், இன்னும் 2 நிமிடத்தில் இந்த இடத்தை விட்டு போகாவிட்டால் ஐ வில் டேக் எ சீரியஸ் ஸ்டெப் என்று நான் சொன்னதெல்லாம் கத்தர் கொடுத்த வார்த்தையை நான் சொன்னேன். அவ்வளோதான். 2 நிமிஷம் என்ன, ஒரே நிமிஷத்திலே அந்த பொண்ணுமை காணும், அந்த பையங்களையும் காணும், போய்விட்டார். அத்தனை பேரும் ஸ்தம்பித்து போய் நின்றார். அவளை ஸ்தம்பிக்க வைப்பதற்கோ பெயர் வாங்குவதற்கோ நான் செய்யவில்லை. நாட் ஈஸி திங், எளிதான காரியம் அல்ல. ஹி வுட் ஹவ் டெஸ்டட் மீ. ஆண்டவர் என்னை சோதித்து பார்த்துருப்பார். இவன் தெய்வ வரைக்கும் கொண்டவன் தானா? அக்கிரமத்தை பார்த்து விட்டு சும்மா இருப்பானா? அவன் சத்தியத்தை வாங்குவானா, சத்தியத்தை விற்பானா என்றெல்லாம் பார்த்துருப்பார். நானும் சேர்ந்து சிரித்து கொண்டிருக்கிறேன் என்று கூட சோதித்திருப்பார். சீரியஸாய் இனி அதை செய்ய வேண்டியிருந்ததா? எஸ். ஆகவே கோபிப்பதற்கு அவ்வளவு ஸ்டெப்பு எடுத்து கடைசி தாமதமாக இருந்து தான் செய்ய முடிந்தது. அதற்கு தேவநீதி நிறைவேறியதான். எஸ், தேவநீதி நிறைவேற்றின ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. பல நேரங்களில் அதை நான் அந்த 2020 மார்ச் மாதம் நடந்த பிப்ரவரி மாதத்தில் நடந்த அந்த நிகழ்ச்சியை நான் யோசிக்கும் பொழுது, லார்ட் மேக் மீ லைக் தேட் ஆல் த டைம்ஸ். எப்பொழுதும் நான் சத்தியத்திற்கு நிலைநிற்கிறவனாகவும் அஞ்சாதவனாகவும் சத்தியத்தை வாங்க வேண்டுமெல்லாம் விற்காதவனாகவும் என்னை இருப்பதற்கு வைத்தலும். ஐ சுட் பி ட்ரஸ்ட் ஒர்த்தி பர்சன் டு யூ. நீ என்னை நம்புகிறவனாக இருக்க வேண்டும். அநேகம் மிஷனரிமார்கள் ஆண்டவரிடத்தில் ஒரு சில குறைகளை அவர்கள் அறிக்கை செய்து கொள்ளும் பொழுது, ஐ எம் சாரி லார்ட், நான் இதை தவறு செய்ததை நான் அறிக்கை செய்கிறேன், மன்னியும், ப்ளீஸ் ட்ரஸ்ட் மீ, என்னை நம்பும், நான் அதை அறியாமல் செய்து விட்டேன் என்று கண்ணீர் வடிப்பார்கள். அது ஒரு எழுதும் பொழுது என்னுடைய அந்த மிஷனரி என்னுடைய ஜெபத்தை நான் கேட்டேன். பாறையில் விழுந்து அழுது என்னை நம்பும் என்று அழுகிறார். என்னடா இது அவ்வளோ அருமையானது மிஷனரி இப்படி சொல்கிறார் என்று கேட்டால், ஏதோ ஒரு சிறிய தவறை அவர் சொல்லி என்னை எது நிமித்தம் என்னை புறக்கணித்து விடாதரும். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் அற்புதமான ஒரு மிஷனரி தன்னை குறித்த ஒரு ஆணவத்தில் இல்லாமல், இவ்வளோ ஆளும் பெரிய மிஷனரி என்ற பெயருடையவன் என்ற பெயரில் இல்லாமல், தன்னுடைய ஒரு தவறின் நிமித்தம் என்னை விட்டுவிடாதரும், நம்பாமல் போய்விடாதரும், ப்ளீஸ் ட்ரஸ்ட் மீ என்று கேட்டாரே பாருங்கள்.
அந்த புஸ்தகத்தை நான் படித்த பொழுது, எஸ், திஸ் இஸ் த லைஃப் ஐ வாண்ட் என்று எழுதி வைத்திருக்கிறேன். இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டும். நீர் என்னை எப்பொழுதும் நம்ப வேண்டும். நீர் என்னை பார்த்து, இவன் முன்கோவி, இவன் ஆத்திரமடைகிறவன், இவன் கோபத்தை மதியன நெஞ்சிலேயே வைத்து வாழ்பவன், இவன் கோபத்திலே மனுஷனுக்குரிய கோபத்திலேயே தான் நடப்பவன், தேவநீதி என்ற இடத்தை அறியாதவன் என்று அவர் என்னை வைத்து புறக்கணித்து விடுவாரோ என்று என்ன வர வேண்டாமா? ஜீவனில் தேவனுடைய சபையிலே we also to walk in the righteousness of God. தேவநீதியிலே நடக்க வேண்டும். நான் நியாயப்பிரமாணத்தின் நீதியின்படி நடந்தேன், குற்றம் சாட்டப்படும், அதை லாபம் என்று எண்ணிக்கொண்டேன் என்று சுயநீதியை வைத்து வாழாதன்கள். உங்களுடைய நெஞ்சில் கோபம் எத்தனை டன் இருக்கிறதோ எனக்கு தெரிவதில்லை. கோ டு காட், தேவனிடத்தில் செல்லுங்கள். டேக் இட் அவே. இது தீவிரமாக இதை க்ளீன் பண்ணுவதற்கு ஆரம்பித்து விடுங்கள். நேற்று ஒரு விளம்பரம் செய்கிற ஒரு வண்டி ஒன்று வந்தது. உங்களுடைய வீட்டை சுத்தம் செய்ய வேண்டுமா? சாதாரணமான சுத்தமாக இருந்தாலும் செய்வோம், மோசமான சுத்தமாக இருந்தாலும் செய்வோம், எவ்வளவு மோசமாக இருந்தாலும் அழுக்காக இருந்தாலும் அதையெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுப்பதற்கு நாங்கள் ஃபீஸ் வாங்கி எங்களுடைய டீம் வந்து அதை செய்து விடுவோம் என்று விளம்பரம் சொல்லிக்கொண்டே போகிறான். அவனுக்கே அப்படி ஒரு கேரண்டி இருக்கிறது. எவ்வளோ மோசமான இடத்தை அனுப்பி விடுவோம், சுத்தம் செய்ய விடலாம் என்று உங்களுக்கு தெரிய வேண்டாமா? உங்களுக்கு ஆச்சரியப்பட வேண்டும். ஐயோ, நம்ம பாத்ரூம் பார்த்தால் கரேன்னு இருக்கிறதே, இது எப்படி அவன் க்ளீன் பண்ணுவான், அவன் சொல்கிறானே என்று அவனை கூப்பிட்டு நீ விசாரிக்க மாட்டீர்களோ? அதுபோல் உங்களுடைய மோசமான, உங்களுடைய டன்னாய் இருக்கக்கூடிய உங்களுடைய சுயநீதி பிடித்து அங்கே கரை பிடித்து கிடக்கிறதே, அதிலே நடந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களே. தேவநீதி என்றது வாசனை இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களே. இந்த தேவனிடத்திலே முதலாவது அவனுடைய தேவனுடைய வார்த்தையை அவன் கேட்க வேண்டும். அவன் பொறுமையாக அவன் பேசுவதற்கு தாமதம் இருந்திருக்க வேண்டும், பொறுமையிலே நடந்திருக்க வேண்டும். கடைசியாக அந்த கோபம் என்று இல்லாமல் என்றைக்கு இந்த ஸ்டெப்பின்படி வாழ்ந்தோம், வாழவே இல்லை என்று அறிந்திருந்திருக்க வேண்டாமா? அதை உணர்ந்து கரைபிடித்து போனதே, இறைவா, இனிமேலிருந்தாவது நான் தேவநீதியின்படி நடக்க வேண்டும், எனக்கு கிருபை தாரும், பரிசுத்தனுடைய பலனை தாரும் என்று கெட்டிருக்க வேண்டாமா? சோதனை என்று சொல்லுவதெல்லாம் நமக்குத்தான் அப்பொழுது நடக்கிறதை போல் தோன்றும். ஆனால் சோதனை என்று சொல்வதை அதில் சாதாரணமான மாம்சத்தின் இச்சைகளை என்று நான் எண்ணவில்லை. அதையெல்லாம் ஒரு எல்கேஜி பாடம், தட்ஸ் ரைட், வாலிய மோகம், வாலிய இச்சை, நீங்கள் சாதாரணமான சின்ன காரியங்களுக்கெல்லாம், அற்ப காரியங்களுக்கெல்லாம் சண்டை போடுவது, இதை நான் எண்ணவில்லை. டெஸ்ட் என்று இருக்கிறது. அதை என்னவென்று சொன்னால் அவர் அனுப்புகிறார். ஆகவே அந்த வசனத்தில் நாம் அதை எப்படி பார்க்கிறோம்? நீங்கள் பல்வேறு விதமான சோதனைகள் டெஸ்ட்டில் ஆகப்படும் பொழுது, தட் மீன்ஸ் பரீட்சை பேப்பர் கொடுத்தது யாரோ ஒருவர் தயார் பண்ணி வைத்திருக்கிறார், அவர் தான் டெஸ்ட் பேப்பரை அனுப்புகிறார். நமக்கு வேண்டுமானால் அகப்படும் பொழுது போல் தோன்றியது. நீ பல்வேறு சோதனைகள் அகப்படும் பொழுது நமக்குத்தான் திடீரென்று வந்ததை போல் நம்ம எண்ணிக்கொள்கிறோம். பட் இட் இஸ் காட் ஹூ டெஸ்ட் யூ. அந்த கொஸ்டின் பேப்பரை அவர் தான் தயார் பண்ணினார். திராணிக்கு மிஞ்சி சோதிப்பதற்கு இடம் கொடாமல், தட் மீன்ஸ் எவ்வளவு இவனுக்கு சோதனையை கொடுக்க முடியும். 5ஆம் கிளாஸ் படிக்கிற அந்த பையனுக்கு அவனுக்குரிய சோதனை என்னவென்றால், அவன் சின்ன பிள்ளையை போல் அவன் பேனாவை கடித்து கொண்டு இருக்க மாட்டான். அவனை சோதிப்பதற்கு வேறொரு காரியத்தை வைத்து அவனை சோதித்திருப்பார். 7ஆம் கிளாஸ் பையனுக்கு இன்னொரு சோதனையை கொடுப்பார், டெஸ்ட் பேப்பர். அந்த டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் வரும் பொழுதெல்லாம் இட்ஸ் டிஃப்ரெண்ட் அக்கார்டிங் டு யுவர் ஸ்ட்ரென்த். உங்களுடைய சோதிக்கப்படுகிற திராணியின்படி தான் வந்ததை அல்லாமல் நீங்கள் தான் எண்ணிக்கொண்டு அகப்படும் பொழுது அவருக்கு அது அல்ல. ஹி நோஸ் தேன், அவருக்கு தெரியும். யோபுவை வைத்து பாருங்களேன், அவனுக்கு திடீரென்று நடந்தது போல் அவனுக்கு தெரிந்தது. பட் ஹீ ட்ரஸ்டட் காட். தேவன் நம்பினபடினால் அவன் தப்பினான். இல்லை என்றால் தேவனை குறை கூறி இருப்பான். தேவனை குறை கூறி உயிரை விடும் என்பதுதானே நோக்கம். மனைவி வந்து சொன்ன அந்த 6 மணி நேரத்திலேயே, இன்னமும் உங்களுடைய உத்தமம் போதுமையா, அவரை குறை கூறி அவரை தூஷித்து உசரை விடும் என்று ஒரு முளை கயிறை கொடுத்து நாண்டு கொண்டு சாகு என்று சொல்வதை போல் சொல்லிவிட்டாலே. அதுபோன்ற ஒரு பகுதியெல்லாம் யோபுக்கு ஒருவேளை இல்லை, அவன் தேவபக்தி உடையவன். ஆபிரகாமுக்கு இல்லை. திடீரென்று நடந்ததா ஈசாக்கை கொண்டு போய் பலியிட செய்வது? அவன் தன் மீது தெய்வ பயம் கொண்டவன் தானோ? அவன் கீழ்ப்படிதல் என்று சொல்வது விசுவாசத்திற்கென்று தன் பிள்ளையை பெறுவதற்கு கீழ்ப்படிந்தான் என்பதை வைத்துவிட்டு ஃபுல் ஸ்டாப் வைத்து விட்டது என்றால், பிள்ளையை பெறுவதற்கு ஒரு கீழ்ப்படிதல் பெரிய காரியமா என்று அதை எண்ணிவிடக்கூடாதே. ஆகவே மெய்யாவே இவன்
நான் சொல்வதை கீழ்ப்படிவானா இல்லையா என்று பார்ப்பதை பல்லாண்டுகள் 100 ஆண்டுகள் கடந்து வந்து பிள்ளையாண்டான் வளர்ந்த பிறகு அவனை கொண்டு வந்து பலி செலுத்து என்று சொன்ன பொழுது ஒரு மறுபேச்சு கேட்கவில்லை. தூங்கிவிட்டு காலையில் எழுந்திருக்கிறேன் என்று கூட சொல்லவில்லை. அந்த அதிகாலை நேரத்தில் 3 மணியோ 4 மணியோ கிளப்பி உண்டானே, உடனே கிளம்பினான். இம்மீடியட் ஒபீடியன்ஸ். தாமதமாய் கீழ்ப்படியவில்லை, கொஞ்சம் பொறுத்து கீழ்ப்படியும் என்று சொல்லி அறகுறை கிறிஸ்தவன் தான் எண்ணுவான். பார்த்துக்கொள்வோம், அப்புறம் பார்ப்போம் என்று எண்ணுவான். அவன் மன்னிப்பு கேள் என்று ஆண்டவர் சொல்லுவார் என்று சொன்னால் இட்ஸ் ஓகே, இப்பொழுது உடனே போய் மன்னிப்பு கேள், கொஞ்சம் லேட்டாகி போவோம் என்று இவன் எண்ணுவான். தி இன்ஸ்டன்ட் ஒபீடியன்ஸ், உடனடியான கீழ்ப்படிதல் என்பதை ஹல்லேலூயா, அது அவனுக்கு வேண்டுமானால் அன்று உதித்த சோதனை போல் தோன்றலாம். ஆனால் ஆண்டவரோ அந்த சோதனையை கொடுப்பதற்கு முன்பாக எப்படி யோசித்திருப்பார்? தேவன் தன் ஒரே பேரான குமாரனை என்று போய் சாகு என்று உடனே அனுப்பவில்லை, தந்தரளி என்று சொல்லும் பொழுது ஹி வாஸ் பெயின்ஃபுல். அதை யோசித்தார், அவர் சிந்தித்தார். ஐ கோயிட் ஆஸ்க் நவ், அவர் என்னுடைய மகனை கேட்பேன் என்று அவர் யோசித்து அதை எல்லாம் முன்னும் பின்னும் காரியங்கள்லாம் யோசித்து கடைசி பிளான் பண்ணி, மகனே, இந்த நம்முடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட மக்களுடைய பிசாசானை எப்படியெல்லாம் சீரழித்து வைத்து விட்டான்னு பார்த்தாயா? கெட்டு போய் அவன் நித்திய ஜீவனுக்கு வர முடியவில்லை. நீ போவாயா? நீ அவளுக்கு பாவ மன்னிப்பை தருவதற்கு உயிரை கொடுக்க வேண்டும், செய்வாயா என்று கேட்கும் பொழுது தேவன் தன் ஒரே பிரான குமாரனை தந்தரளி முழுசும் ஒப்பு கொடுத்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று சொல்வதெல்லாம் ஹி பிளான் பண்ணி தான் அனுப்பினார். உங்களுக்கு வேண்டுமானால் அவர்கள் சோதனையில் சிக்கிக்கொள்ளும் பொழுது என்று திடீர் என்று வந்ததை போல் தோன்றும் உங்களுக்கு. நோ, இட் இஸ் காட் பிளான்ட். திராணிக்கு மஞ்சி இவனை சோதிக்கக்கூடாது என்று அறிந்து எவ்வளோ அவன் தூக்க முடியும், 5 கிலோ தூக்க முடியுமா, 6 கிலோ தூக்க முடியும் என்று அறிந்து அதற்கேற்ற ஒரு பங்கை அவனுக்கு கொடுத்திருந்திருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் செய்வார். நீங்களும் அப்படித்தானே உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒன்றை தூக்கி வரும்படி நீங்கள் சொல்லுவீர்கள். 10 கிலோ காய்கறி கிடைத்து விட்டது என்றால் நீங்கள் பையன் தூக்க வேண்டாம், நான் தூக்கிக் கொள்வேன் என்று சொல்வீர்கள். 3 கிலோ காய்கறி அவன் தூக்கலாம் என்று என்ன சொல்வீர்கள்? ஓகே, தூக்கி கொண்டு வா என்று சொல்வீர்கள். ஏனென்றால் திராணி அவனுக்கு இருக்கிறது 3 கிலோ தான். அவனுக்கு 10 கிலோ தூக்குவதற்கு திராணி இல்லை என்று நீங்கள் அறிவதை போலவே அவர் அறிய மாட்டாரா? இஸ் எ லவபுள் ஃபாதர். பாவியாக இருக்கும் பொழுது என்னை நேசித்தவர் தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பியே ரத்தத்தை சிந்தி என்னை மீட்டெடுத்து விலையேற பெற்ற ஒரு பாடலை நீங்கள் இப்போ பாடுகிறீர்கள். என்ன பாடுகிறீர்கள்? விலையேற பெற்ற திரு ரத்தமே, விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்ற ரத்தத்தை எதுக்கு சிந்தினார்? உங்களை தனக்கு விலையேற பெற்றவனாய் மாற்றிக்கொள்வதற்கு தான். ஹி வாண்டட் டு மேக் மீ ப்ரைஸ்லெஸ். விலையே இல்லாத அவ்வளவு காஸ்ட்லியான மகனாய் என்னை மாற்றுவதற்காகவே தன் உயிரை தந்தார். விலையேற ரத்தத்தை சிந்தினரே என்று புகழ் மாடிவிட்டு போவதற்கல்ல. அந்த ரத்தம் உங்களை எதையை மாற்ற வந்தது? விலையேற பெற்றோனாய் மாற்ற தன்னை விலையாக ஈந்தாரை. அப்படி உங்களை தன் உயிரை கொடுத்த அவர் உங்கள் மீது ஒரு சோதனை என்று வரும்பொழுது அதை கணக்கு பார்த்து தந்தார் அல்லவோ? அந்த சோதனையை எப்படி இருந்திருக்க வேண்டும்? அந்த வசனத்தில் இருக்கிறதை போலவே அந்த சோதனை என்ன தரும்? பொறுமையை தரும். பொறுமை பூரணம் அடையும் பொழுது நீர் ஒன்றிலும் குறைவில்லாதவர்களாய் மாறுவீர்கள். அப்படியானால் இந்த வசனத்தின் விளக்கத்தை எப்படி நீங்கள் அறிவீர்கள்? நான் ஒரு காலத்தில் வேறு விதமாக அறிந்திருந்தேன். அது என்னவென்று சொன்னால், அதைத்தான் உலக கிறிஸ்தவர்களும் போதவர்களும் கூட பேசியிருந்தார்கள். என்னவென்று சொன்னால், பொறுமையை கொஞ்சம் கொஞ்சமாய் வளரும். அது வளர்ந்து பூரணமாக வேண்டும், அப்பொழுது நீங்கள் பூரணம் அடைவீர்கள் என்று இருப்பதெல்லாம். ஒரு கணவன் மனைவி ஒரு பேசிக்கொள்ளும் பொழுது, நான் என்ன செய்வது, எல்லாம் உடைத்து விட்டேன், எல்லாம் செய்து விட்டேன், சரி எனக்கு என்ன, இப்போ தான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், வளர்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற அர்த்தம். இன்னும் அன்றென்றும் அப்பம் என்று சொல்வதைப் போலவே அன்றன்றைக்கு சோதிக்கப்படுகின்ற சோதனையையும் ஜெயித்து வாழத்தான் சொன்னார். பிதாவே பிதாவே என்று சொல்லும் பொழுது சோதனை இவளுக்கு வரும். ஆனால் சோதனை நிமித்தம் என்ன செய்யவிடக்கூடாது? என்ன வாசிக்கிறோம் அந்த கர்த்தருடைய ஜெபத்திலே? சோதனை அவர்களை என்ன செய்யவிடக்கூடாது? மேற்கொண்டு விடக்கூடாது. ஆகவே சோதனை மேற்கொண்டு விட்டது என்று சொன்னால் நீங்கள் பார்த்து, நான் என்ன ஆண்டவரை செய்வேன், எனக்கு எவ்வளோ இல்லை, பொறுமை இன்னும் பூர்ண கிரியை செய்யவில்லை, இப்படி தான் போய் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுவதா? என்றைக்கு பூர்ண கிரியை செய்யும்?
நான் 50 வயது 60 வயது 70 80 வயது ஆன பிறகு அப்போ நான் ஃபுல்லாக பொறுமையாக இருப்பேன் என்று சொல்லிக்கொள்வதா? இன்னும் ஒரு நாளும் இல்லை. 1ஆம் கிளாஸுக்குரிய பொறுமையை நீங்கள் பாஸ் பண்ணுவதற்கு அந்த முதல் வருஷத்திலே பாஸ் பண்ண வேண்டுமா, 5 வருஷத்துக்கு கழித்து பாஸ் பண்ண வேண்டுமா? 1ஆம் கிளாஸ் போகிறது உங்களுக்கு சோதனை தானே இப்பொழுது வந்திருக்கிறது. உங்களுக்கு தரப்பட்ட சோதனை என்ற பரீட்சை என்ற பேப்பர் 1ஆம் கிளாஸ். அந்த பொறுமையிலே என்ன செய்ய வேண்டும்? ஜெயம் பெற வேண்டும். பொறுமை அங்கே அந்த 1ஆம் கிளாஸ் பாடத்தை எழுதுவதற்குரிய பூர்ண பொறுமை அடைந்து ஜெயித்து விட வேண்டும். அப்படி நான் வெளிச்சத்தை பெற்ற பிறகுதான் ஐ மேட் எவ்ரி டே விக்டோரியஸ். ஒவ்வொரு நாளையும் ஜெயம் உள்ளவனாய் மாற்றுவதற்கு என்னை அர்ப்பணித்து அந்த பாதையிலே நடக்க ஆரம்பித்தேன் என்று சொல்லிவிடாதுங்கள். பொறுமைக்கு பூரண கிரியை செய்ய வேண்டும், ஒன்றிலும் குறைய விடாதபடி. இப்போ நிறைய குறை வரும் என்றால் அப்படி இருக்க வேண்டும். நோ. ஹல்லேலூயா. எப்பொழுது பூர்ண கிரியை செய்ய வேண்டும்? எவ்ரி டே. எப்பொழுது நீங்கள் அந்த பொறுமையினாலே நீங்கள் உன் பொறுமையை கொண்டு உன் ஆத்மாவை காத்துக்கொள் என்று சொன்னார். அந்த பொறுமையை வைத்து எப்பொழுது காத்துக்கொள்ள வேண்டும்? டுடே. இன்று காத்துக்கொள்ளும். இன்று தான் ஆத்மாவை உங்களை பெரி போட்டு விட்டானே பிசாசானவன். ஓனாய் வந்து விட்டதே, அங்கே நரி வந்து விட்டது, அங்கே சிங்கம் வந்து விட்டது, அங்கே பாம்பு வந்து விட்டது, பீறி போட்டுவிட்டு நான் பொறுமையில் இப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாய் தேறிக்கொண்டு இருக்கிறேன் என்று சொல்வது எ ட்ரூ கிறிஸ்டியன். உத்தமமான ஒரு கிறிஸ்தவன். ஹி வில் கான்கர் எவ்ரி டே. அவன் ஒவ்வொரு நாளும் மனுஷனுடைய கோபத்தின்படி நடக்க மாட்டான். சுயநீதியின்படி வாழ்ந்து தன்னை தட்டி கொடுத்து கொள்ள மாட்டான். அவனை விட நான் பெட்டர், இவனை விட நான் பெட்டர் என்று சொல்கின்ற பேச்சை அவன் பேசவே மாட்டான். தன்னை தேவனுக்கு முன்பாக மாத்திரமே நிறுத்தி அவன் பேசுவான். ஞானத்தில் அவன் குறைவாக இருந்தால் அந்த நேரத்தில் என்ன பேச வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று குறைவாக இருந்தால் கத்திரத்தில் அவன் கேட்டு ஞானத்தை அவன் பெறுவான், அவன் பெற்றுக்கொள்வான். சம்பூர்ண ஞானம் உடையவர். உங்களுக்கு ஞானம் கேட்டால் கோபித்தா கொள்வார். இந்த உலகத்தில் வேண்டுமானால் ஒரு டீச்சரில் போய் டீச்சர் இது தப்பாக இருக்கிறது சொல்லிக் கொடுங்க என்று கேட்டால் எஸ் சொல்லிக் கொடுக்குறார். 2ஆம் முறை கேளுங்கள். டீச்சர் மறுபடியும் போய் கேட்கும்போது உனக்கு எத்தனை சொல்லிக்கிறேன், அறிவு இருக்கிறதா, கேட நான் சொல்லிக் கொடுத்த முதலே சொன்னதா என்று சொல்லுவார். அப்படி ஆண்டவர் சொல்லுவாரா? நீ எத்தனை முறையே கேட்டாலும் கூட என்ன செய்வார்? ஹி வுட் பி ஹாப்பி. அவர் மகிழ்ச்சியாக இருப்பார். ஒரு பாவம் செய்யும் பொழுது அவன் திரும்பி மன்னிப்பு அவன் கேட்டால் 7 முறை அல்ல 70 முறை கேட்டால் நினைச்சீங்கள் மன்னிகள் என்று சொன்ன ஆண்டவர் தன்னிடத்தில் வருகிறவனிடத்தில் மாத்திரம் போ, உன்னை எத்தனை முறை நான் சொல்வது, தொலைந்து போ என்று சொல்லுவாரா? மனுஷன் அவனை எண்ணிக்கொள்கிறான். அவ்வளோதான் போச்சு, நமக்கு அவ்வளோதான், இத்தனை முறை நாம் தவறு செய்து விட்டோம், அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று மனுஷன் எண்ணுகிறான். இஃப் யூஆர் அ காட்லி மேன், தேவனுடைய அந்த தயவை பெற்றவனாய், தேவனுடைய கிருபையை அவருடைய ஆழத்தை அறிந்தவனாய் இருந்திருப்பில் என்று சொன்னால் யூ வில் கோ அண்ட் ஆஸ்க் காட். தேவனை கேட்பீர்கள். அந்த ஏழை விதவை சொன்னதை கேட்டீங்களா என்றவர் கேட்டார். முடியாது போ என்று சொன்னபோது அவன் வீட்டுக்கு போயிட்டு திரும்பியும் கேட்கிறார். முடியாது போ என்று சொன்னபோது திருப்பியும் திருப்பியும் கேட்டார். பார்த்தீர்களா, ஒரு அஞ்ஞானியான ஒரு உலக நீதிபதியாக இருக்கக்கூடியவன் இவளை அலட்டி கொண்டாள் என்று இருக்கிறதே, அப்படி இருந்திருக்க வேண்டாமா? தன்னை நோக்கி அதே போல் இரவும் பகலும் கேட்கிறவருடைய கூக்குரலை நான் எப்படி கேட்காமல் இருப்பேன்? கோ, போய் கேளுங்கள். என்னத்தையோ மனுஷன் கேட்குறான், அழிந்து போகிற பொண்ணை கேட்கிறான். பொண்ணும் பொருளும் ஆசையும் அந்தஸ்தும் உங்களுடைய சரீர சுகமும் வாழ்க்கையும் கர்த்தர் நேர்த்தியாக செய்வார். அந்த விசுவாசம் அதை அடுத்தது அந்த வசனத்திலே அவர் சொல்வார், இருமனம் உள்ளவன் கேட்டால் கொடுக்க மாட்டார். ஒரு மனம் என்னவென்றால் பொறுமை வேண்டும். இன்னொரு மனம் என்னவென்றால் இந்த உலகத்தினுடைய கோபம் வேண்டும், இந்த உலகத்துக்குரிய ஆசையும் வேண்டும், இந்த உலகத்துக்குரிய காரியமும் எனக்கு கொஞ்சம் வேண்டும், நித்தியமும் எனக்கு வேண்டும் என்று ரெண்டையும் வைத்து கொண்டு கேட்டால் பதில் தர மாட்டேன். முற்றிலுமாய் தன்னை உலகத்துக்குரிய காரியத்தில் மனுஷிய நீதியை தூக்கி எறிந்தவன், என் நீதி எப்படி நான் பேசாமல் இருக்க முடியும், பேசித்தான் ஆவேன் என்று சொல்லாமல் அதை தூக்கி எறிந்தவன் he will find the righteousness of God. தேவன் நீதியை அறிவான். இருமணத்தோடு கேட்டால் எப்படி அவன் பெறுவான்? ஆக இருமணம் உள்ளவன் அலைக்கழிக்கப்படுகின்ற அலையை போல், அலை கடல் சமுத்திரத்தில் நீங்கள் அங்கே கரையில் நின்றால் சர்ர் என்று ஒன்று வருவதை போல் இருக்கும். பிறகு சர்ர் என்று பின்னால் போய்விடும். வந்தது போல் இது போய்விட்டதே, இன்னும் வர்றேன், சர்ரென்று வரும், ஒன்று என்ன செய்ய வேண்டும், பின்னால் போகும். என்றைக்கு வந்த அலை அப்படி சர்ரென்று வந்து உங்களோடு நின்று கொண்டது இருப்பதில்லையே, அதுபோல் இவன் உலகத்தையும் விரும்புகிறான். உலகத்துடைய காரியங்களும் தனக்குரிய காரியங்களும் செம்மையாக வேண்டும். என்னுடைய பெயர் டேமேஜ் வரக்கூடாது, நான் அப்படியா தாழ்த்துவது, ஆடடே அதில் நம்மால் தாழ்த்த முடியாது. ஆனால் இப்பொழுது பொறுமையாகவும் கொஞ்சம் இருக்க வேண்டும். கேட்பமை என்று கேட்டால் பொறுமையாக அங்கே வரும். பொறுமை வருமா? எந்த நன்மையானையவும் ஜோதியின் பிதானத்தில் வரும்பொழுது இதெல்லாம் கணக்கு பார்க்க மாட்டாரா? இருமணம் உள்ளவன் இவன்,
இவனுக்கு நான் பொறுமையை கொடுத்தால் தானே பொறுமை பெற்றதை போல் ஜம்பம் அடிப்பான். இவனுக்கு தந்து என்னுடைய பன்றிக்கு போய் முத்தை நான் போட்டால் பீறி போடுவான். நலமானதை கொண்டு வந்து நாய்க்காக கொட்டுவேன், கொட்டமான் நான் கொட்டுவதில்லை என்று அவர் சொல்ல மாட்டாரா? இருமணம் வைத்து கேட்கிறவர்கள் மண்ணுக்குரிய சில தங்களுடைய சென்டிமெண்ட், தங்களுடைய சுயத்தையும் கௌரவத்தையும் சேர்த்து வைத்துக்கொண்டு பொறுமையும் வேண்டுமென்று கேட்டால் எப்படி அவர் கொடுப்பார்? நிபந்தனையின்றி அவருடைய சத்தத்தை கேட்டவன் எவனோ அவன் பேசுகிறது தாமதம் கொள்வான். கொஞ்சம் பொறுத்து நின்று தான் அவன் செய்வான். அந்த பொறுமையுடையவர்களாய் நம்முடைய கான்வர்சேஷன்லேயே ஒரு வீட்டிலே அல்லது கடைகளிலே இருக்க வேண்டாமா? கடைக்கு போவதில்லை எத்தனை ஞானம் இருக்கிறது என்று எனக்கு தெரியும். நான் தான் கடைக்கு போகக்கூடிய நிலையிலே அந்த நாட்களிலிருந்து என்னுடைய வீட்டிலே கூட அவ்வளோ இல்லை. எனக்கு திருமணத்திற்கு பிறகு உள்ள காரியங்களில் எல்லாமே கிட்டத்தட்ட நான் தான் போக வேண்டும் என்ற ஒரு நிலை. அது ஒரு நேரத்தில் எத்தனை விதமான காரியங்கள், எத்தனை விதமான சோதனைகள் என்று வரும்பொழுதெல்லாம் அப்படியே அதில் வளர்ந்து 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 பொறுமையை கற்றுக்கொள்ள செய்தாரே. இந்த உங்களை எல்லோரும் பயப்பார்கள் என்று ஆண்டவர் ஒரு முறை அந்த வசனத்தை வைத்து என்னோடு பேசினார். அந்த லூக்கா 21 வசனத்திலே உங்களை எல்லோரும் பயப்பார்கள். ஆனால் ஆண்டவர் பாருங்களேன், உடனடியாக ஒரு வாக்குத்தத்தத்தை அவர் தருகிறார். என்ன வாக்குத்தத்தம்? எல்லோரும் வந்து எல்லாம் பயத்தாலும் உன் தலையில் உள்ள ஒரு முடியாவது கீழே என் அனுமதி இல்லாமல் விழாது என்று சொன்னாரே. இம்மீடியட் கம்ஃபர்ட், சோதனையோடு இம்மீடியட் கம்ஃபர்ட்டை கொடுக்குறாரே. கொல்கத்தாவிலே அடைய போகிற பாடு இன்னும் வரவில்லை, அதற்கு முன்பாக தூதனை அனுப்பி அவரை ஆறுதல் செய்கிறாரே. தட் இஸ் காட், தட் இஸ் அவர் காட், நம்முடைய தேவன். அப்படி அவர் ஆறுதலை தந்து அடுத்து என்ன சொன்னார்? உன் பொறுமையினாலே. அதை அவர் சொன்ன விதத்தை பார்த்தீங்களா? தேவன் ஒருவர் தான் நீடியே பொறுமை உள்ளவர். எந்த நன்மையான பொறுமை எங்கேருந்து வர வேண்டும்? தேவனிடத்திலிருந்து வர வேண்டும். பொறுமையிலே வளர்ந்தவனுக்கு நிறைய சேர்த்து வைத்து விட்டான். பொறுமையிலே அவன் ஐஸ்வர்யவான். ஆகவே அவன் தன்னுடைய பொறுமையை அவன் வைத்திருக்கிறான் என்பதை கண்டு, உனக்கு ஏற்கனவே பொறுமை இருக்கிறது, நீ சேர்த்து வைத்திருக்கிறாய், அந்த பொறுமையினாலே உன் ஆத்துமாவை நான் காக்க வேண்டும் என்றது இல்லையாப்பா. இந்த பொறுமை தட் இஸ் சஃபிஷியன்ட். இப்போ வந்திருக்கிற சோதனையுடைய அளவு எவ்வளவு தெரியுமா? 30% தான். நீ எவ்வளோ பொறுமை வைத்திருக்கிறாய் என்று தெரியுமா? 40% வைத்திருக்கிறாய். 40% 30% வெல்லுமா வெல்லாதா? அந்த கேரண்டியை தான் ஆண்டவர் வைத்திருக்க. அவர் களத்தில் இறக்கி விட்டு எக்கெடுங்கிட்டு போ, அதை வைத்து சமாளித்துக் கொண்டு சொல்லவில்லை. யூ ஹவ் 40%, ஒன்லி திஸ் மச் வருகிற உத்தரவு இருக்கிறது. இட்ஸ் 30%. கோ அண்ட் வின் தேட். அது ஜெயித்து வாழ் என்று அவர் சொல்லுவார். அதனாலே உன் ஆத்மாவை நீ காத்துக்கொள். ஆத்மாவை ரட்சியம் என்று கேட்கிறோம், என் ஆத்மாவை உயர்த்தி என் ஆத்மாவை காக்கிறவர் என்று கேட்கிறோம். ஆனால் இப்பொழுது அவர் என்ன சொல்கிறார் தன்னுடைய தாசனுக்கு? உன் ஆத்மாவையே நீயே காத்துக்கொள்வதற்குரிய, உங்களுடைய சொந்த ஜீவனை காத்துக்கொள்வதற்குரிய ஒரு திராணியை, சோதனை நேரத்தில் வரக்கூடிய அந்த திராணியை, உங்கள் பொறுமையை நீங்கள் சம்பாதித்த பொறுமையை மூலதனமாய் கொண்டு சொன்னது ஆச்சரியம் அல்லவா? தட்ஸ் அ பியூட்டிஃபுல் லைஃப். இந்த உலகம் அறியாத ஒரு ஜெயம், இந்த உலகம் அறியாத ஒரு ஐஸ்வர்யம், இந்த உலகம் அறியாத ஒரு ஆச்சரியம், அதெல்லாம் இந்த கிறிஸ்துவ மக்கள் நம்ம அடைய வேண்டும் என்பது ஒரு பாரம். பரலோக பொக்கிஷங்களை மொழிபெயர்க்கும் பொழுதெல்லாம் நான் அப்படி சில அழுது விடுவேன். டோசருடைய அந்த மொழிபெயர்ப்பு, அல்லது மேடம் கொயானுடைய அம்மையார் மொழிபெயர்ப்பு, அல்லது ஏமி கார்மைக்கியால் அம்மையாருடைய அந்த மொழிபெயர்ப்பு, அஸ்லாக்சன் அந்த பக்தனுடைய மொழிபெயர்ப்பு, அப்போ பரமானந்த ஐயருடைய அது மொழிபெயர்ப்பு இல்லை, அது நேரடியாக அதை கரெக்ஷன் பண்ணி நான் போடுவது வந்து எத்தனையோ படிக்கும் பொழுது வாட் அ லைஃப் தே லிவ் தேர், என்ன அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார். நான் அந்த நேரத்தில் தலை வணங்கி ஜெபம் பண்ணும் பொழுதெல்லாம் அந்த விரலை வைத்து டிரான்ஸ்லேட் பண்ண பகுதியை வைத்து திஸ் லைஃப் லார்ட் ஐ வாண்ட் இட் என்று கூறுவது உண்டு. இந்த வாழ்க்கை யாருக்கு வேண்டும்? எனக்கு வேண்டும் என்று நான் அதிகாரமாய் அதை தொட்டு நான் கேட்பதுண்டு. நம்முடைய விருப்பத்தை பார்க்கிற கர்த்தர் மெய்யான விருப்பமாக இருக்கிறதை கண்டால் விருப்பத்தோடு செய்ய என்ன செய்வார்? கூட்டி தந்து வழங்குவாரா? கண்டிப்பாக தருவார். யூ மஸ்ட் ஹேவ் த ஆஸ்பிரேஷன் லைக் தேட். இப்படி வாழ வேண்டுமே வாழ வேண்டுமே வாழ வேண்டும் என்ற ஒரு பேரார்வத்தை வைத்திருந்தால் செயலையும் கூட்டியே தருவார். பேரார்வம் கூட இல்லாத ஒரு கிறிஸ்தவர்களாய் நாம் இருந்து விடக்கூடாது. ஒரு கூட்டத்தார் யாரோ ஒரு வந்தாலுமே கூட இங்கே உள்ள ஜனங்களை அவர்கள் பார்க்கும் பொழுது
வாட் ஆஸ்பிரேஷன் தீஸ் பீப்புள் ஹேவ். எவ்வளோ ஒரு பேரார்வத்தை வைத்திருக்கிறார்கள். ஒருவராயிலும் அவர்கள் ஏனோ தானோ என்று உட்காரவில்லையே, தூங்கி கொண்டிருப்பதை போல் இல்லையே, இதே அட்டன்டிவ், கவனமாக இருக்கிறார்கள். அங்கங்கும் போகிற பையன்கள் போல போவார்கள், அப்படி போவதில்லை என்று அட்டன்டிவாய் பார்ப்பதை பார்க்கும் பொழுது தேட் இஸ் அ கிரேட் திங். பெரிய காரியமே அதை காண்பார்கள். எல்லா சபைகளையும் போலவே அங்கு போவார்கள், இங்கே சிரிப்பார்கள், தலையை சொறிவார்கள், பிள்ளையை கவனிப்பார்கள், அதை செய்வார், இதை செய்வார்கள் இருக்கிறது போல் அவர்கள் இல்லாமல் அட்டன்டிவ், தே லுக் இன் டு, அதை நோக்கி பார்த்து ஓடுகிறார்கள். அங்கே கிறிஸ்துவை நோக்கி பார்த்து ஓடுகிறவர்கள் இருக்கிறார்கள். தேட் இஸ் எ இம்பார்ட்டன்ட் திங். கூட்டத்தை வைத்தல், இந்த குவாலிட்டி, தரமுள்ள ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து அநேகரை வாருங்கள், எங்களை பின்பற்றுங்கள், எங்களோடு வாருங்கள். முன்னால் இயேசு செல்கிறார், அதுக்கு பின்னால் எங்களுடைய சகோதரர்களும் போகிறார்கள், நாங்களும் பின்தொடர்கிறோம், வாருங்கள் என்று சொல்கின்ற ஒரு ஆஸ்பிரேஷனை உருவாக்க வேண்டும் என்றால் யூ மஸ்ட் பி ரிச் இன் காட். தேவனிடத்தில் ஐஸ்வர்யம் உடையவர்களாய் மாறாமல் டோன்ட் பி எம்டியாக இருந்து காலத்தை வீணாக்கி விடக்கூடாது. நம்ம அவரும் தலைவணங்கி ஜெபம் செய்ய கடவும். கேட்ட வார்த்தைகளை ஒப்பு கொடுத்து நாம் எல்லோரும் கேட்ட வார்த்தைகளுக்கு நன்றி கூறி ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க கடவும். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ. நன்றி நன்றி இயேசுவே, ஸ்தோத்திரம். யாராயிலும் ஒரு சகோதரன் ஒரு சகோதரி சுருக்கமாய் ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த ஆராதனை வேலைக்காய் நன்றி. இந்த வேலையிலும் மத்தியிலே வாசமாக இருந்து எல்லா சகோதரிகளும் நம்முடைய ஆண்டவரே இந்த சோதனையை குறித்து அதனால் வருகிற பிரதிபலனை வைத்து நாங்கள் பங்கு பெறும்படியாக பங்கு வைத்து பேசின அவருடைய ஜீவனுக்காக நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே எங்கள் மத்தியிலே நாங்கள் ஜீவனிலே வளர, அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட ஜீவனில் தேவனுடைய சபையில் எங்களை அர்ப்பணித்து ஜெபம் செய்கிறோம். எங்கள் சிறுவர் முதற்கொண்டு பெரியோர் வரைக்கும் எல்லோரும் இந்த அற்புதமான வாழ்க்கைக்குள் பிரவேசித்து ஆஸ்வதிக்கப்பட கிருபை செய்வீர்கள். தொடர்ந்து காத்து வழிநடத்தும் இயேசு நாமத்தில் வைக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமென்.